சரி, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், ப்ரொடியூசருக்கு எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும். போன வாட்டி வெறும் சார்ல இருந்து ரோலிங் சார் கொடுத்துட்டாரு, எப்படி ஜாலியா ஆடினாங்க. நன்றி ஐயா. அடுத்து கேமராமேனுக்கு ஒரு வணக்கம். அடுத்து வந்து ஆர்சனலுக்கு ஒரு நன்றி, நம்ம கண்டென்ட் கொடுக்கறதுக்கு எல்லா வாரமும். நன்றி ஐயா. ஆச்சிட்டா அமேசான் பிரைம் தான் வெறித்தனமே இருக்கிறது. நத்திங் மட்டும் ஆளே இல்லை. அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் பாரு. ஆளா நத்திங் நீ பண்ணியே பண்ண மாட்டியா? ஆர்சனல் ஒன்றும் இல்லைண்ணா. சரி, ஓகே. நான் ஃபோன் வேணுமா? சரி. எதுக்கு? நல்ல டைமிங்கு. சரி, கண்டென்ட்டுக்கு போகுமா? போயிடலாம் ப்ரோ. ஆஸ் யூசுவல் பிரீமியர் லீக் ஸ்டார்டிங் ஃப்ரம். சரியா ப்ரோ? இந்த வெல்கம் பேக் வெல்கம் பேக். ஓகே. வெல்கம் பேக் சொல்லணும். சார் அதான் இப்போ தான் சுத்தலாம் வேணாம், இடம் இல்லை, சும்மா இருங்க. சரி, இது வந்து வெல்கம் டு த செகண்ட் எபிசோட் ஆஃப் ஃபுட்பால் காசிப் தமிழ். இந்த வாரம் வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் ஃபுட்பால் உலகத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். உட்காந்து வெட்டி கதை பேச போகிறோம். இந்த கேமராமேன் வெட்டி போய் மாதிரி சவுண்டு போட்டு விளாட போகிறோம். அவன் ஆல்ரெடி மீசி எடுத்துட்டு வந்துட்டு ஆம்பளை பொம்பளையா தெரியாம உட்காந்துருக்காரு. இதெல்லாம் ரொம்ப தவறான கருத்து, அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அவாய்ட் தான் பண்ணுறோம். ப்ரொடியூசரே வந்து எபிசோட் அவாய்ட் பண்ணுவாங்கிறாரு. நம்ம இது இல்லாம ப்ரொடியூசர் பாட்காஸ்ட் பார்த்தவங்க எல்லாம் ஃபுட்பாலே அவாய்ட் பண்றீங்கன்றாங்க. இது வேண்டா, பார்க்கவே மாட்டேன் வாழ்க்கையில் ஃபுட்பாலை உங்களை பார்த்ததுக்கப்புறம். ரைட், அவாய்ட் பண்ணது போது வாங்க உள்ளே போகலாம். சரி, கண்டென்ட்டுக்கு போவோமா? போகலாம் ப்ரோ. சரி, இந்த வாரம் வந்து ஆக்சுவலாக நல்லா ஃபுட்பால் நிறைய நடந்துச்சு. சிரியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரொனால்டோ லாஸ்ட் மினிட்ல கோல் போட்டு சட்டையெல்லாம் கழட்டி செலிப்ரேஷன் மட்டும் ஒரு கோல் எல்லாம் ஏமாத்திட்டாங்க. ப்ரோ இப்போ நீங்களே பிரீமியர் லீக்ல ஆரம்பிக்க போறோம்னு சிரியா ஆரம்பிச்சு என்ன ஏமாத்திட்டீங்க? அப்படியா? ஒரு ஸ்னிப்பட் மாதிரி ப்ரோ. சரி விடுங்க, ரொனால்டோ வாங்க வாங்க. சத்தம் போடாம இருந்தீங்கன்னா கவின் ப்ரோ சார். சரி வாங்க, ரொனால்டோ வீக்காக கட் பண்ணுறோம். சரி, ஓகே. ரொனால்டோ கண்டுக்கு வாங்க. ஆமா, ரொனால்டோ கத்தின்னு இருக்காரு. அடுத்து ரொனால்டோ நல்ல செலிப்ரேஷன் போட்டு செம்மையான ஹெடர் அடிச்சாரு. அதுக்கப்புறம் கோல் இல்லைன்ட்டாங்க. மேட்ச் பார்த்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. ஹைலைட்ஸா மேட்சா? ஹைலைட்ஸ் அது கூட தான் பார்க்கல, போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி சொல்லு. சரி, அது ஒரு கஷ்டமான இல்லைண்ணா. ரொனால்டோ கம்பேக் கொடுத்து அதுவும் லேட் மினிட்ல அடிச்சு. அது 90+6 தானே, லாஸ்ட் மினிட். சரி, அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சுன்னு பார்க்குறேன். டமால பொண்ணு நோ கோல்ட்டாங்க வாரில். சொக்கா ரொனால்டோ பாவமாயிட்டாரு. அடுத்து எல்லோ கார்டு தான். அது எல்லோ கார்டு ஆக்சுவலாக கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. அதான் வாரில் நோ கோல்ட்டாங்க. ஸோ டெக்னிக்கலி அது எதுவுமே அதுக்கப்புறம் எதுவுமே கவுண்ட் இல்லை. ஸோ எல்லோ கார்டு வராது, எல்லா கார்டையும் கொடுக்க மாட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் போகட்டும். யுவென்டஸ் மேட்ச்சு மேராக போச்சு. நம்ம அடுத்து பண்டஸ்லீகா வாங்க வாங்க, பிரீமியர் லீக் வாங்க, இங்கிலீஷ் லீக் வாங்க. ஸ்மால் லீக்ஸ் தான் முதல் முடிச்சிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் அப்பனா பிரீமியர் லீக் தானே ஆரம்பிச்சிருக்கணும். ஐயா, அதெல்லாம் தவறு. இல்லை, அதெல்லாம் ஆரம்பிக்க போனோம் ஆக்சுவலாக. ஆமாம், அதனால தான் ஸ்மால் லீக்ஸ்க்கு திரும்பி வந்தேன். இல்லை, ஸ்மால் லீக்ல தான் அதுவே இருக்குது ப்ரோ. இப்போ என்ன உங்களுக்கு பிரீமியர் லீக் ஸ்மால் லீக் சொல்லணுமா? ஆமாம், சொல்லிடுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், தயவுசெய்து சொல்லுங்க. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பிரீமியர் லீக் ஸ்மால் லீக் பா. சொல்லிட்டாருல, என்ன வாங்க போகலாம். பண்டில்ஸ் லீகா பெரிய லீக் பா. ஓகே ப்ரோ, லா லீகா தான் ப்ரோ பெரிய லீக். அடக்கடவுளே சொல்லிக்கிறீங்க. ஐயோ, சரி, பண்டஸ்லீகா ஓனா போவோம். பண்டஸ்லீகா அதில் முக்கியமான மேட்ச் வந்து மியூனிக்கும் கோலுக்கும் நடந்துச்சு. ஆமாம், கொலோனுக்கும் நடந்துச்சு. வேற 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 லெவல் ராக்கெட் விட்டுக்கிட்டு இருந்தாலே நம்மளால இன்னும் இவ்வளோ ராக்கெட் டாப் கார்னர் விட்டார் பார்த்தீங்கல்ல. சர்ஃபேஸ் ஏர் மிசைல் விட்டவர் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ்லாம் மிசைல் விடுறாரு ப்ரோ. அவர் எப்பயுமே மிசைல் தான் விடுவார் ப்ரோ. மாடஸ்ட் ஹெடர் பார்த்தீங்களா? அதை விட சூப்பராக இருந்தது ப்ரோ. என்னதான் ஹெடர் அடிச்சனால கடைசியில் நாப்பி அடிச்ச ராக்கெட் தான் ப்ரோ நின்று பேசிச்சு மேட்ச்சில். நீங்கள் அப்போ மேட்ச்சை சரியாக பார்க்க மாட்டீங்க. அவன் மாடஸ்டோட ஹெடரும் மார்க்குத்தோட கோலும் சூப்பராக இருந்தது. நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ப்ரோ. அது நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஆனால் இந்த கோல் பாருங்க, டொலிஷா கொடுத்த அசிஸ்ட் வேற லெவல். ஆமாம், டொலிஷா அசிஸ்ட் போட்டு அப்போ போய் படுத்துப்பான்ல இன்னொரு ஒரு மாதம். அதுக்கு ஸ்க்ரீமர் அடிக்கணும். ஸ்க்ரீமர் அடிச்சதுக்கப்புறம் தான் படுப்பான். வாட்டுடு அன்ஃபார்ச்சுனேட்லி நல்ல பிளேயர் தான். பட் ஆனால் அவனால எங்கே போய் பத்துக்கிறாப்புல நம்மளால. நம்ம ஃப்ரெஞ்ச் நேஷனல் டீமே அப்படி தான் இருக்குது. இது இன்ஜுரி படுத்துக்கிறது. ஆமாம், அது அவங்களுக்கு வந்து சோதனை. நம்ம ஆல்ரெடி எங்கள் டீமில் 2 ஃப்ரெஞ்ச் பிளேயர் படுத்து தான் இருக்கேன்.
யாரா? பவாடு, லூகாஸ் ஹெர்னாண்டஸ். ஓ இன்னும் டீம்ல தான் இருக்காங்களா? ஆமா, அவன் எல்லாம் படுத்திருக்காங்க, வந்துருவானு கொஞ்ச நாள்ல. ஹெர்னாண்டஸ்ல ஃபிட்டான வேற லெவல்பா. எங்கே படுத்துருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல பெட்டு. நர்சிங் ஹோம் மாதிரியா? நர்சிங் ஹோமா? குழந்தைங்க இல்லை ப்ரோ அவங்க. சரி அடுத்து நம்ம ரியல் மேட்ரிட் மேட்ச். ஆமா வினிசியஸ் வேற என்ன பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வினிசியஸ் இது மாதிரி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி பாத்துறீங்களா? நம்மால ஃபினிஷிங் மட்டும் தான் இல்லாம இருந்தது. போன மேட்ச் வேற லெவல்ல ஃபினிஷிங் பண்ணாங்க. பென்ஜிமா கிளாஸ் பேர் பண்ண நினைக்கிறேன். ஃபினிஷிங் பென்ஜிமா அவனுக்கு பாஸே பண்ண கூடாதுன்னு இருக்கான். அவன்கிட்ட கிளாஸ் எப்படி எடுப்பா? சரி இப்போ ஒரு டவுட். இப்போ வினிசியஸ் ஃபண்டாப்ல நல்லா விளையாடுறாரு, பென்ஜிமா ஸ்ட்ரைக்கர் ஆடுறாரு, ஹசார்ட் என்ன பண்ணுவாரு? ஹசார்ட் ரியல் மேட்ரிட்ல இருக்காரா? அதான் இன்னும் கொஞ்சம் வெயிட் நல்ல கேள்வியா தான் இருக்கு. இன்னும் பல பேர் ரியல் ரைட் விங் ஆடுவாரு, பென்ஜிமா ஸ்ட்ரைக்கர், வினிசியஸ் லெஃப்ட் விங், ஹசார்ட் சென்டர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஆட வாய்ப்புகள் இருக்குல்ல. சென்டர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஹசார்டா போட வேண்டியதான். அவன் எங்க ஆடினாலும் ஆட மாட்டான். மாமா சொன்னதை நோட் பண்ணியிருக்கீங்களா? என்ன சொன்னாப்ல? ஹசார்டை பார்த்து ரொனால்டோ மாதிரி உன்னை மாற்றி காட்டுறான்னு சொல்லிட்டு கடைசியில் அரிசி மூட்டை மாதிரி மாற்றி விட்டாரு. பாவம் நல்லா இருந்தான், அவனுக்கு எடுத்து குட்டிச்சவராக்கி. சரி அப்போ ஹசார்டுக்கு ஸ்குவாட்ல இடம் இருக்குதா இல்லை? ஹசார்டு கன்ஃபார்ம் பெஞ்சில் இடம் இருக்குது. ஸ்குவாடில் ஸ்குவாட்லலாம் ஆடுவார் ப்ரோ ஹசார்ட். அவர் நேம்காகவே ஆட வைப்பாங்க ப்ரோ. ஆமாம் நம்பர் 7 வேற. ஆமாம் அது நேம்காக ஆட வைப்பாங்க. இன்னொரு ஹசார்டும் இருக்கான், தாகர் ஹசார்ட். அவர் நல்லா விளையாடுறான் ப்ரோ. அவன் சூப்பராக விளாட்றான். தம்பிக்காரன்ல ஈடன் ஹசார்டு தான் ஸ்கேப் போட் ஆகிட்டாப்ல. சேட் லைஃப். காசு அப்படின்னு சொல்லிட்டு ரியல் மேட்ரிட்க்கு போயிட்டு கோட்டை விட்டுறானுங்க. பெரிய கிளப்னு போகிறாங்க ப்ரோ. டாட்டி மாதிரி இருக்கும், காசு கொடுத்தாலும் ரோம் அவுட் வர மாட்டேன். ஸ்கால்ஸ் மாதிரி, டாட்டி மாதிரி, ஜாவி மாதிரி, லாம் மாதிரி இருக்கணும். சில பேருக்கு சைல்டுஹுட்டில் வேறு கிளப்பு பிடிச்சிருந்துருக்கும். ஸோ மேபி அந்த கனவுகள் இருந்திருக்கலாம், கனவை நிறைவேற்றுறதுக்காக போயிருக்கலாம். இப்போ நிறைவேற்றினா பரவாயில்லையா? அங்கே போயிட்டு சும்மா தான் உட்காந்துருக்கான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இப்போது ரியல் மேட்ரில் ஆடினா போதும், நல்லா விளாடணுன்றது கனவு இல்லை, விளாண்டா போதுன்றது தான் எல்லாருக்கும் கனவாக இருக்கும். இதோட பித்தலாட்டமாக இருக்கு. பாயிண்ட். சரி ரைட்டு விடு. சரி அடுத்து நம்ம இந்த லீகு நம்ம பார்சலோனா விட்டோமே. ஆமாம் பார்சலோனா ஆக்சுவலாக போன வாரம் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. பட் இந்த வாட்டி அவங்க ஒரு நல்ல ப்ரெஸ்ஸிங் ஆப்போனண்ட்டாக ஃபேஸ் பண்ணாங்க. பட் இந்த டைம் அதில் வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஸோ ஒரு பிராத்வேட் வந்து இந்த வீக் அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ மேபி பார்சலோனாக்கு திரும்ப இதுவும் டஃப் சீசனாக ஆகலாம். ப்ரெஸ்ஸிங் டீம்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்றது இன்னும் தெரியல. ப்ரெஸ்ஸிங் கொஞ்சம் ஹெவியாக தான் பண்ணுறானுங்க. புண்டஸ்லீகா ஸ்டாண்டர்டுக்கு ப்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க நல்லா. ஸோ சாம்பியன்ஸ் லீக்ல ஆல்மோஸ்ட் நிறைய டீமில் ப்ரெஸ்ஸிங் வரும். ஸோ அதில் பார்சலோனா எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க? சாம்பியன்ஸ் லீக்லாம் வாய்ப்பே இல்லை. யூரோப்பா லீக் போகாமல் இருந்த வரைக்கும் சந்தோஷம் பார்சலோனா. சாம்பியன்ஸ் லீக்லாம் வாய்ப்பே இல்லை பார்சலோனா. பேசுகிறாங்க ப்ரோ, அவ்வளோ இறக்கி பேசுகிறாங்க ப்ரோ பார்சலோனா. ஓ டேரக்டாக நாக் அவுட்டுங்கிறியா? அதெல்லாம் இல்லை, நான் ஏற்றி பேசுகிறேன் ப்ரோ. குரூப் போட்டு வெளியே வந்தால் வரடா நீங்கள். அது போன வாட்டி நீங்கள் வரல ப்ரோ. இந்த தடவை நான் வந்து ஏன் பிளாக் ஷர்ட் போட்டிருக்கேன்னா, இல்லை நான் ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி. இப்போ நான் யாரையும் சப்போர்ட் பண்ணுறதுலாம் இல்லை, யுனைடெட்லாம் கிடையாது. யுனைடெட்னு அசிங்கமாக திட்ட தான் போகிறேன். ஓலே ஒரு ப்ரோ இதெல்லாம் ரொம்ப தவறு. ஆமாம் கட்டெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து செலவாகுண்டாங்க. சரி கண்டென்ட்டுக்கு வருவோம். பிளாக் ட்ரெஸ் போட்டு உண்மையாக காரணம் ஏன் பிளாக் போட்டு சொன்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். நான் ஏன் கருப்பு கப்பு ஸ்டாக் வந்து தெரியுமா? நான் ஏன் கருப்பு உட்காந்து ஏன் கருப்பு? ஆனால் சொல்லுங்கப்பா. பட் ஆனால் நான் சொல்ல போகிற விஷயம் வந்து சிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த பிஎஸ்ஜியில் சரி லீக் 1ல் வந்து ரேசிசம் பிரச்சனை. பயட் வந்து கார்னர் எடுக்க போகும்போது பாட்டில் தூக்கி அடிச்சு, அதெல்லாம் ரொம்ப தப்பு. இது ஃபுட்பாலுங்கிறது என்னதான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஆப்பனண்ட்டு ரைவல்ஸ் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் எபிசோட் ப்ளூப்பர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். ஏன் ப்ரோ? நல்ல நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கோன்னு சொல்ல வரேன் ப்ரோ. தவறு ப்ரோ. இல்லை ப்ரோ, அட்லீஸ்ட் வந்து எப்படி சொல்கிறது, ஐ மீன் பிளேயரை பிடிக்கல திட்டலாம் கத்தலாம் அதெல்லாம் ஓகே. பட் இந்த மாதிரி இப்போ ரேசிசம் பண்ணுறது, இப்போ வந்து நல்லா விளாட்ல வெளில போடா அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வேற, இந்த மாதிரி ரேசிஸ் சான்ஸ்லாம் சொல்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு. ஆனால் ப்ரோ ஒரே ஒரு இதுதான், எல்லாருமே பிளாக்ல வந்திருக்கோம், பிளாக் கப் வச்சிருக்கோம், இவன் பிளாக் ஷர்ட் போட்டிருக்காரு. நீங்கள் ப்ரோ ப்ளூ சட்டை மாற மாதிரி இருந்திருக்கீங்க. செல்சி அப்போ மேன்செஸ்டர் யுனைடெட் செல்சி நல்லா விளாண்டான்னு சொல்லுவாங்க. செல்சி வேணும்னு சொன்னா ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு சொல்ல வந்த கண்டென்ட். ஸோ இந்த ரேசிசம்ங்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஸோ ஹேஷ்டேக்ஸே நோ டு ரேசிசம். ஸோ ரேசிசம்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். கருப்போ வெள்ளையோ மிக்ஸ் ரேஸோ வேற மேலே ஓடிட்டே ஒருத்தான். பரதநாட்டியம் கிளாஸ் ப்ரோ. அவன் நைட்டு தான் இதெல்லாம் பண்ணுறான், அத்லெட்டிக்ஸ்லாம் பண்ணுறான். சரி ரைட்டு, அவளான்னு தெரில. சரி விடுங்க. இங்கேயும் சம மரியாதை. ஆமாம் இது இப்படி தான் ஈக்குவாலிட்டி.
இப்படிதான் இருக்கணும். தேவையில்லாம ரேசிசம்லாம் Racism. கலரை பத்தி அசிங்கம். ஒழுங்கா விளையாடலன்னா ஒழுங்கா விளையாடுன்னு திட்டு. அதையே வந்து நீ கருப்பா இருக்கனால ஒழுங்கா விளையாட மாட்டேற, நீ மிக்ஸ்ட் ரேஸ் ஒழுங்கா விளையாட மாட்டேன்னு திட்டுற. இதெல்லாம் வந்து அன்அக்செப்டபிள். இதெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது. நீங்களும் பண்ண நீ கப்பில் வந்து ஹேஷ்டாக் சே நோ டு ரேசிசம்னு போட்டுக்கலாம். ஓகே ப்ரோ. சரியா? சரி, இது ஒரு விஷயம் முடிஞ்சு நம்ம அடுத்த பிரீமியர் லீக் போவோமா? ஓகே ஃபைன். ஏன்னா லீக் ஒன்ல தெரிஞ்சு உருப்படியாக வந்த மேட்ச் நடக்கல. பிஎஸ்ஜி எல்லாம் நடக்குதா? ஐயோ அது வேற ஒரு பாவம் ஸ்கேம் லீக்டா. அதுக்கு முதல்ல டெலிகாஸ்ட் இருக்காங்க கண்டுபிடிக்கணும் ப்ரோ. ஆமா, இன்னும் தேவையே இல்லை. டெலிகாஸ்டே இல்ல ப்ரோ. இருக்கு நானே ட்விட்டர்ல வந்து இது பார்த்தேன், வீடியோஸ் பார்த்து ட்விட்டர்ல பண்ண ஷேர் லீக் ஒன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஷேர் பண்ணதெல்லாம் இதெல்லாம் நான் பார்த்தேன். என்ன பண்றது, சேட் லைஃப். அதெல்லாம் கண்டுபிடிச்சி வைங்க தான். அடுத்த வாரமும் மெஸ்ஸி டெபியூவாவது பார்ப்போம். ப்ரோ ரெடிட் தவறு. பைரசி இஸ் கிரைம். அதையும் பதிவு பண்ணுங்க. அதையும் பதிவு பண்ணோம். பைரேட்ஸ் சே நோ டு பைரசி. சே எஸ் டு பைரேட்ஸ். பைரட்ஸா? பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படம் ப்ரோ. இது பார்ட் வேணும்ல. ஜானி டெப் தான் சொல்றோம். ஜானி டெப். ஓ பாலிடிக்ஸ் வேணாம் ப்ரோ. ஜானி டெப்னா பாலிடிக்ஸ் நீங்க ப்ரோ அது பைரசி யார் நடிச்சா? ஜானி டெப் நடிச்சாரு. ஜானி டெப்புக்கும் ஃபெமினிசம்க்கும் ஒரு வகையான சண்டைக்கு. டேய் அதெல்லாம் கண்டென்ட்லயே இல்லடா. அதனால தான் சொல்றேன் வேணாம். விட்டுடா. அதனால தான் வேணான்றேன். சரி நம்ம பிரீமியர் லீக் போவோமா? போமா. போலாம். சரி, முக்கியமானது வந்து ஆர்சனல் மேட்ச் தான் முக்கியம். 4 மேட்ச் முக்கியமா ஆர்சனல் தான் நடந்துச்சு. முக்கியம். ஆமா, ஆர்சனல் செல்சி 2-0. அதாவது நான் சொல்றது என்னன்னா, ஆர்சனல் வந்து ஒரு டுவாகோ டீம். இப்போ ஏன் நீங்க ப்ளூ சட்டை போட்டிருக்கன்றதாலே பேசுறீங்களா இதை? டேய் நான் போன எபிசோட் ப்ளூ சட்டை தான் போட்டு உட்காந்துருந்தேன். டெய்லி ப்ளூ சட்டை தான் போடுறேன். கரெக்டு தான். சொல்லுங்க, மேலே சொல்லுங்க. சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். ஆர்சனல் வந்து நல்ல டீமு. ஆன் பேப்பர் ஆக்சுவலாக இந்த அளவு பேடாக பர்ஃபார்ம் பண்ணுற டீம் கிடையாது. ஆன் பேப்பர்லையா? பேப்பர்லேயே நல்ல டீமா முதல்ல. டேய் ஒடகாட் இருக்கிறான், அபுமையாங் இருக்கிறான், லக்கசெட் இருக்கிறான், அவ்வளோதான் இருக்கிறான். இருக்காங்க. இல்லைனோ இப்போ லாம்ஸ்டேல் சைன் பண்ணிருக்காங்க. ப்ரோ பெண்ணில் இருக்க பேரெல்லாம் சொல்லாதீங்க. எவன் ஃபார்மில் இருக்கான்? எவ்வளவே இல்லை. அதான் சொல்கிறேன், ஆன் பேப்பரில் நல்ல டீம். பட் நீ ஃபார்மு அவனுங்க கரண்ட்டாக பிளேயிங்கு அதெல்லாம் எடுத்தனா வந்து ரொம்ப பேடு. அவங்களாம் வந்து எதுக்கு ஃபுட்பால் விளாட்றாங்களே அப்படின்னு கொஸ்டின் பண்ணுற மாதிரி விளாட்றானுங்க. கரெக்டு தான். கஷ்டம் தான் ப்ரோ. சரி, ஆர்சனல் வந்து எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். இந்த வருஷம் பிரீமியர் லீக்ல தாக்கு பிடிப்பாங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக தாக்கு பிடிச்சிடும் ப்ரோ. ஸ்கேம் பண்ணுவாங்க. தே வில் சஸ்டெயின் இருப்பாங்க. டாப் 10ல வருவாங்களா? பேசிக்கிற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஆமா, அதான் சொல்றேன். இந்த வருஷம் தான் வந்து ஆர்சனல் கூட தான் ஃபர்ஸ்ட் இத்தனை வருஷம் ஹிஸ்டரியில் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோத்ததே இல்லை. இந்த வருஷம் 2 மேட்ச் தோக்கல. வேங்கர் ஓல்டு மேன் என்ன பண்ணுவானா, அவனுக்கு எப்பயுமே டாப் 5லயே நிறுத்தி வச்சிருவான் ஆர்சனலில். ஃபோர்த்து எல்லா சாம்பியன்ஸுக்கும் விளையாடுவாங்க. பட் எப்போ ஆர்டேட்டா கையில் எடுத்தானோ அன்னையிலேருந்து ஆட்டிகிட்டு தான் இருக்கு டீம். சரி, இந்த இப்போ இன்னொரு கண்டென்ட் பார்த்தீங்களா? அடுத்த மேன் சிட்டி மேட்ச்ல ஆர்சனல் கோல் அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவன் கோல் அவுத்தமத்து வந்து ட்ரைனிங் கோல்லேருந்து எடுத்து கொடுக்கணும். அதான் பண்ண போகிறாங்க. சேட் லைஃப். அப்போ செம்ம மேட்டம் நடக்கும். யாராவது ஷார்ட் அடிப்பானுங்க, ஜான்ஸ்டோன்ஸ் காலில் பட்டு பால் உள்ள போயிடும், ஓன் கோல் ஜான்ஸ்டோன்ஸ்னு வரும். ஆர்சனல் கோல் அவுத்தமன் கோஸ் டு ஜான்ஸ்டோன்ஸ் கப்பு கொடுப்பாங்க. இதுதான் நடக்க போது பாரு. சேட் லைஃப். சரி, ஆர்சனல் என்னதான் பண்ண ஜெயிக்க முடியும்? ஆர்சனல் பிச்சுக்கு வந்தாலே ஜெயிச்சிடலாம் ப்ரோ. அந்த லெவல் ஸ்குவாடு. நீங்கள் வேணா பாருங்க, அடுத்த வாரம் யார்கிட்ட ஆடுறாங்க? சிட்டி கூட. சிட்டியெல்லாம் ஓட விட்றாங்க. எங்க? அவங்க வீட்டுக்கு. அவங்களுக்கு வீடே கிடையாதோ. வித்தியாடு அவாய்ட் பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணுறது, சிட்டியே அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சிட்டி பெரிய கிளப், ஷேக் வச்சிருக்க கிளப். ப்ரோ தப்பு ப்ரோ, சாரி ப்ரோ. என்னதான் அந்த ஆயில் மணியாக இருந்தாலும் இப்படிலாம் சொல்லக்கூடாது ப்ரோ. நம்மளும் பெட்ரோல் ஊற்றி தானே வண்டி ஓட்டுறோம். நம்ம தான் மோடிஜி தான் பார்த்துட்டு இருக்கோம். மோடிஜி அங்கே பார்க்குறீங்க? அரசியல் வேணாம். இந்தியன் ஆயில் போன உடனே என்ன பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட்டு? ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ. ரைடிங் ஹைடிங் கால் வந்து சரி, ஆர்சனல் பற்றி கருத்து. ஆர்சனல் பற்றி ப்ரோ, ஆர்சனல் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆர்டேட்டா வந்து மேபி சிட்டிலேருந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். பெப்பு பண்ணுறதுல 10% பண்ண கூட 4 தான் ஜெயிக்கலாம் போல. ப்ரோ அவனோட ஆர்டேட்டா மைண்டில் போயிட்டு நீ ஒரு கோச்சுன்னு சொல்லிட்டு அவனை செட் பண்ணி விட்டதே வந்து பெப்பு தான். டே நீங்கள் இருக்காதடா, அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காத, நீ போய் ஆர்சனலில் போயிட்டு க்ளோஸ் பண்ணிவிடு. ஒரு ரைவில் ஏவி விட்டு அம்பு தான் அது இப்போ கரெக்டாக குத்திடுச்சு. ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்போ பெப்பு தான் வந்து கன்னரே தவிர இப்படி கன்னர்ஸே கிடையாது. ஆர்டேட்டா வந்து டைட்டில் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ப்ரோ. அங்கே என்னதான் இருந்தாலும் ஒரு எஃப்ஏ ஜெயிச்சு கொடுத்தாங்க. இப்போ என்னதான் குப்பை வேல்றவனா இருந்தாலும் அப்போ ஜெயிச்சு கொடுத்துருக்கான். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆர்டேட்டா இந்த சீசன் கம்பேக் கண்டிப்பாக தர மாட்டான்னு நினைக்கிறேன். இதனால சொல்கிறேன், எனக்கு இந்த சீசன் எண்டு வரைக்கும் ஆர்டேட்டா சாக் ஆகாமல் இருந்தால் ஆச்சரியம்.
ப்ரோ சேக் ஆக மாட்டான், ம் ஆனால் ஃபயர் பண்ணுறாங்க. ப்ரோ ரெண்டும் ஒன்று எல்லா இடம் ஒண்ணுதான்யா. அதனால தான் சொல்கிறேன் ப்ரோ. அவன் எப்படி ப்ரோ இப்போ நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு 2-3 மேட்ச் தோத்துக்கிட்டே இருக்கீங்க, எல்லாம் பெரிய டீமாக இருக்குது, எப்படி உங்களை சேக் பண்ணாமல் வச்சுக்கிட்டு விளையாட சொல்லிட்டு இருப்பான். பட் ஆனால் இந்த ஆர்சனல் போர்டு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் ஆர்டெட்டா வந்து ஃபுல்லாக பேக் பண்ணுறோம், ஆர்டெட்டா வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி தானே சொல்கிறாங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர் பாருங்கள், ஆர்டெட்டா காட்சி ஹெட்லைன்ஸ் ஆர்டெட்டா சேக்குன்னு வரும். ஆர்டெட்டா மூட்டியதை போட்டாங்க பண்ணுறாங்க. சரி, ஆர்சனல் கலாச்சது போதும். அடுத்த பக்கம் செல்சி எப்படி விளையாண்டாங்க ப்ரோ? செல்சி மேட்ச் பார்க்கல ப்ரோ. செல்சி சூப்பர் கேம்ல. அந்த டைமில் தான் நான் எங்கள் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ப்ராஜெக்டில் போட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோமே நாங்கள். பார்த்தீங்களா? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச்னு சொல்லலாம் ப்ரோ. எனக்கு வந்து ஒரு விஷயம், லுக்காக்கு வந்து யுனைடெட்ல இருந்தப்பையும் சரி, இன்டர்ல இருந்தப்பையும், யுனைடெட்ல இருந்து இன்டர் போனதுக்கப்புறம் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் ஆயிட்டான் ப்ரோ. லிட்டரலாக லுக்காக்கு வந்து யூடியூப்ல டுட்டோரியல் போட்டான் ப்ரோ, எப்படி அவனை டிஃபெண்ட் பண்றது அப்படின்னு. அதுக்கப்புறமா அதையே பண்ற டிஃபெண்டர்ஸ் தூங்குறாங்க ப்ரோ. பாத்தீங்களா? நானும் பார்த்தேன். அவனே டுட்டோரியல் போடுறான் யூடியூப்ல, எப்படி வந்து ஹவு டு டிஃபெண்ட் லுக்காக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருந்தேன். டைட்டில் ஞாபகம் இல்லை, ஒரு கண்டென்ட் போட்டிருக்கான். எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கரை இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கரை டிஃபெண்ட் பண்றது, ஐ மீன் ஃபிசிக்கலி இப்படி பவர்ஃபுல்லா இருக்க ஸ்ட்ரைக்கரை டிஃபெண்ட் பண்றது அப்படின்னு. ப்ரோ ஃபிசிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே திரும்பி மேட்ச்ல வந்து பண்றான், எவனும் பிடிக்க மாட்டான். எல்லாம் ராபர்ட் மாதிரி தான். ராபர்ட் ஓடி வந்து கட்டு தான் அடிப்பான்னு தெரியும், ஆனா யார் ஸ்டாப் பண்ணா? யாரும் முடியல. லுக்காக்கு மாதிரி தூக்கி டாப் கார்னர்னு தெரியும், ஆனா எதுவும் பிடிக்க முடியாது. சரி, லுக்காக்கு அந்த ஸ்பெஷல் எபிலிட்டிலாம் பார்த்துருக்கீங்களா? நல்லா ஹோல்டு பண்ணுவான் பாலை, எல்லா பிளேயர்ஸும் முன்னாடி ஏற சொல்லுவான். செவரு மாதிரி ப்ரோ, பாலை தட்டிட்டு பிடிச்சிக்கலாம், எல்லாம் முன்னாடி ஓடிங்க. எல்லா டிஃபரன்ஸையும் நிறுத்தி எல்லாரையும் ஹோல்டு பண்ணி எல்லாரையும் மேலே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் லிங்க் அப் பிளே தான். ஆமா, ஸோ கிராஸ் கோல் கன்வர்ஷன் தான். காய் ஓட்ஸ் வந்து அப்பப்போ டமால் மில் ஏதாவது பண்ணுறான் வேற அளவில். நம்ம அப்பப்போ அவங்க டீம் வந்து இப்போதைக்கு சூப்பராக செட் ஆயிருக்கு. ஆமாம், கேட்டீங்கன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், சரியான இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த வருஷம் பிரீமியர் லீக்ல டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு சிட்டி விட செல்சிக்கு தான் சான்ஸ் அதிகம். ஆமாம், ஆர்வமாக இருக்காங்க. அவனுக்கு ஒரு வேஸ்ட் ஃபெலோஸ்டா. நீங்க என்னதான் சொன்னாலும் லிவர்பூல் பாருங்க இந்த சீசன் என்ன பண்ணுவாங்க இப்படின்ற தியாகோ. அதான் சொல்றேன், தியாகோ தம்ஸ் அப் கட்றா, பிட்ச்ல இப்படி பெர்ஃபார்மன்ஸ் இப்படி ப்ரோ. அதெல்லாம் சொல்லாதீங்க, என்னதான் இருந்தாலும் தியாகோ கொடுப்பாரு பாருங்க கம்பேக். ஸ்டார்டிங் 6 மாசமா சொல்லுறீங்க, ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும். இந்த சீசன் பொறுத்து பல வருஷமா லிங்கார்டு அப்படிதான் சொன்னீங்க, 6 மாசமா தான் சொன்னாங்க. டாப் 5 டீம்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்றது ஃபியூரியஸா இருக்காங்க. டாப் 5. ஆமா, டாப் 5 நம்ம எப்பவுமே வச்சுப்போம்ல, லிவர்பூல், சிட்டி, பிக் 6 அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? டாப் 6 ஆர்சனல் விட்டுருங்க, வெஸ்ட் ஹாம் போட்டுருவோம் இனிமேட்டு. ப்ரோ அவங்க டைட்டிலே ஜெயிக்காதவங்க எப்படி ப்ரோ டாப் 5ன்றீங்க? அட்லீஸ்ட் எஃப்ஏ கப்பா ஜெயிச்சிட்டு சொல்லுங்க. லைசன்ஸ் சொன்னீங்கனாலும் ஒரு லாஜிக் இருக்கு. அப்பலாம் பார்த்தா ஸ்பெர்ஸ் எல்லாம் பல வருஷமாவே டாப் 5ல கிடையாது. அவங்க டாப் 5 பேருக்கு தான். ப்ரோ இப்போ ஆர்சனல் சொன்னால சிரிப்பாங்க. டாப் 5 சரி, வெஸ்ட் ஹாம் சொன்னா ஞாபகம் வருது, டேவிட் மாய்ஸ் ப்ரோ பிரில்லியன்ட் மேனேஜர்ல வேற லெவல், சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. யுனைட்டட்லயே வேற லெவல். ஆமா, அதுதான் வந்து ஆக்சுவலாக கடை நான் சொல்ல வந்தேன். சர் அலெக்ஸ் ஃபெர்குசன் ரிட்டையர் ஆனப்போ டேவிட் மாய்ஸ் தான் வந்து என்னோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கணும்னு வந்து போல்ட்டை சொல்லி மாயஸ்க்கு அந்த ஜாப் வாங்கி கொடுத்துட்டு போனார். யுனைடெட் வந்து சரியாக பேக் பண்ணல மாயஸை, ஃபெலினிலாம் சைன் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு ஆட்சேபனை அப்படின்னா, யுனைடெட் வந்து மேபி மாய்ஸுக்கு வந்து ஒழுங்காக பட்ஜெட் கொடுத்து ஒழுங்காக காசு கொடுத்து பர்ஃபார்ம் பண்ண விட்டுருந்தாங்க அப்படின்னா டீம் வந்து நல்லா இருந்திருக்குமா? என்ன ப்ரோ, கோவிட் வேக்சினேஷன் போட்டிங்களா? நானும் போட்டேன். நீங்கள் போட்டிங்களா? நானும் போட்டாச்சு. எல்லாரும் வேக்சினேஷன் போடுங்க. சரி, மாயஸ்க்கு வருவோமா? இதுவும் ஸ்கிரிப்ட் தான் ஆக்கலாம். எது ஸ்கிரிப்டா ப்ரோ? தண்ணியா எழுதி கொடுக்குறாங்க, செய்கிறோம், அவ்வளோதான். இந்தாங்க ப்ரோ, காஃபி குடிங்க. காஃபிலாம் குடிச்சா நெஞ்சடைச்சுக்குயா? சரி, டேவிட் மாய்ஸ் கருத்து, யுனைடெட்ல மேபி சான்ஸ் கொடுத்துருந்தா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரா? கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு. எல்லாமே ஹாட் ஸ்டாரில் வர மார்வல் சீரிஸ் மாதிரி தான். வாட் இஃப் ப்ரோ எல்லா மேனேஜருக்குமே ஒரு டைமும் அவங்க கேட்குற அந்த மணியும் கொடுத்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது அப்போ எதுவும் பண்ண மாட்டானே ப்ரோ. ஆர்டெட்டா டைட்டில் ஜெயிச்சார் ப்ரோ. என்ன டைட்டில் ஜெயிச்சார்? அதான் எஃப்ஏ கப் ஜெயிச்சார்ல. அது டைட்டில் கிடையாதுடா, அது மிக்கி மவுஸ் கப். ஏதோ ஒன்று ஜெயிச்சார்ல, டொமஸ்டிக் கப். அந்த மிக்கி மவுஸ் கப்பை கூட ஜெயிக்க முடியாம தான் ஓலை இன்னமும் கஷ்டப்பட்டுக்கின்னு இருக்கான். இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் எடுத்து நீ சொல்லுவேன், எனக்கு தெரியும். அதுக்கு தான் வந்து நான் ஒரு கண்டென்ட் எடுத்துக்கலாம். உனக்கு டிராஃபிக்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இது நான் கண்டென்ட். இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு? ஸ்பர்ஸ் வந்து ப்ரெஷர் போட்டுக்கினே இருப்பானுங்க, ப்ரெஷர் மட்டும் தான் போடுவானுங்க. அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. நான் சிம்பிளா வர மாதிரி லிவர்பூலுக்கும் யுனைடெடுக்கும் ஃபர்ஸ்ட் 19 மேட்ச் கம்பேரிசன், கிளாப்புக்கும் ஓலேக்கும் 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஜெராக்ஸ் காப்பி பெர்ஃபார்மன்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் 2 வருஷம் ஃபர்ஸ்ட் 99 மேட்ச் வந்து நம்மளால கிளாப்பும் டைட்டிலே ஜெயிக்கல. இப்போ நான் டைட்டில் ஜெயிக்கல.
எங்க ஆர்டேட்டா ஒரு ஜோக்கரு வந்த வருஷமே ஜெயிக்கல, ப்ரூவ் பண்ணல. டேய் அப்போ ஓலே கூட தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தொடர்ந்து 10 மேட்ச் ஜெயிச்சது வேற, FA கப் ஜெயிக்கிறது வேறனா. என்னதான் சொல்றது, ஒரு கப்பு ஜெயிச்சாங்கன்றதுக்காக ஒரு கப்பு ஒரு ஷீல்டு அப்படின்றான். அந்த ஸ்கூல்ல கொடுப்பாங்க தெரியுமா ஒரு ஷீல்டு, அந்த மாதிரி ஒன்று ஜெயிச்சாங்க கம்யூனிட்டி ஷீல்டு. நான் கூட தான் இங்கே பொங்கல் போட்டி வைக்கும் போது நான் கிரிக்கெட் விளாண்டு கப்பெல்லாம் வாங்கினேன் ப்ரோ. அதெல்லாம் ஒரு மேட்ரா? நீங்கள் வாங்குறது வேற, அங்கே வாங்குறது வேற ப்ரோ. கப்பு கூட இல்லை, அது வந்து குண்டா ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மாட்ட தான் கொடுத்தேன் ப்ரோ. அந்த குண்டா கூட ஓலை வாழை வாங்க முடியல இன்னும், யோசிச்சு பாருங்க. அவன் நினச்சா குண்டா இல்லை, கோல்டு கப் அவனே வாங்கி வச்சுக்கலாம். குண்டை கண்ணே வாங்க முடியும் எங்களால். அப்போ கூட கண்ணி நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் துப்பாக்கி தான், ரிவால்வர். இப்போ என்ன தெரியுது, எங்கே சுற்றினாலும் ஆர்சனல் தான் வந்து நிற்கிறோம். எங்கே சுற்றினாலும் ஆர்சனல்லாம் வந்து நிற்கலடா. ஓலே வந்து கப்பு ஜெயிப்பாரு, சீக்கிரம் ஜெயிச்சு கொடுத்துறாருன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ரைட்டு, இதே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வருஷம் வருஷம் ஜாலியாக. லிவர்பூல் ஃபேன்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் வருஷம் முன்னாடி. கப்பு ஜெயிச்சாங்கல்ல ப்ரோ, நாங்கள் ஜெயிக்கிற வரையும் அதான் போட சொல்கிறோம். சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சாங்கல்ல, ஆனால் ஸ்பர்ஸும் சொல்கிறாங்க, பிரீமியர் லீக் ஜெயிச்சாங்கல்ல, ஸ்பர்ஸும் சொல்கிறாங்கல்ல. எங்கே போய் ஸ்பர்ஸ் கூட கம்பேர் பண்ணுற அறிவு கிட்டவனே யாருக்கு தெரியும் ப்ரோ? நீங்கள் ஸ்பர்ஸ் ஆகிட்டீங்கன்னா சின்ன கோட் தான் ப்ரோ, ஃபேக் இட் டில் யூ மேக் இட். அதான் நாங்கள் பண்ணுறோம், கத்திட்டே தான் இருப்போம் கப்பு வேணும் கப்பு வேணும். கப்பு அடிச்சோடனே கப்பு. மனசை தேர்த்ததுக்காக என்ன வேணாலும் சொல்லலாம் ப்ரோ, சொல்லிக்கங்க. நான் மனசை தேர்த்ததுக்காக சொல்ல ப்ரோ. ஓலே சதவீல் டெல் மீ ஹவ் குட் டஸ் இட் ஃபீல். வீல் மட்டும்தான் இருக்கே டீம்ல. இதோ ஓலியா இருக்கானே, we've got Sancho, Paul Pogba and ஃப்ரெட்னு சொல்றேன். ஐயோ ஃப்ரெட் தான் இருக்கானே ப்ரோ. இருந்து என்ன பண்ண மேட்ச், அவங்களுக்கு கோல் வச்சதான் பெருசு, வேற ஒன்றும் பண்ணல ப்ரோ. அவர் அப்பப்போ டமால் டிமில் ஏதாவது பண்ணுறன்ற பேரில் ப்ரோ. இந்த ஃப்ரெண்ட் எப்படி தெரியுமா, இந்த எப்படி சொல்கிறது, எல்லா கூட்டத்திலும் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கும் அந்த கூட்டத்துக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் எப்போ தான் அந்த கூட்டத்துக்குள்ளேயே சுற்றின்னு இருப்பான். கேட்டால் பிரேசில்னு அப்படிமா, அவன் தான் ஃப்ரெண்டு. இவங்க திருட்டு பாஸ்போர்ட்டில் பிரேசில் கோடி வந்து ஃப்ரெட்டை கூட நம்ம இன்னும் நல்லா யூஸ் பண்ணலாம் ப்ரோ. 50 மில்லியனா 60 மில்லியனா ஃப்ரெட்டுக்கு. போக்பால்லாம் நல்லா கிரியேட்டிவ் பிளே மேக்கராக மாற்றிட்டு ஃப்ரெட்டெல்லாம் வந்து டிஃபென்ஸாக போடலாம் மேட்சோட கம்பைன் பண்ணி. இன்னும் வந்து ஓலே வந்து யோசிக்க மாட்டான், யோசிச்சு போடணும். அதே எனக்கு ஒரு டவுட் தான், ஏன் டானி வேண்ட பேக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டான்? அதை யோசிச்சுனா தான் டைட்டில் ஜெயிச்சிருப்பான்ல ஆர்டேட்டா மாதிரி. ஐயோ இதே வேற, ஆனால் வந்து ஆர்டேட்டான்னு வந்துடுறான். இந்த மாதிரி ஹேஷ்டாக் ப்ளூ சட்டை, இந்த வாட்டி ஹேஷ்டாக் ஆர்டேட்டா பரம்பரை இல்லை, ஹேஷ்டாக் ப்ளூ சட்டை. அப்போ நீங்கள் தான் ஃபோக்கஸ் இன்னைக்கு. ஆமாம் நான் தான் ஃபோக்கஸ், ப்ளூ சட்டை, ப்ரொடியூசர் ப்ளூ சட்டை போட்டுருக்காங்க. உங்களுக்கு கலர் பிளைண்டுன்னு சொன்னாங்க, கரெக்டாக தான் இருக்குது. அது நான் இல்லை, அவன் 2 பேரும் மாற்றி காட்டுச்சு. சரி, அப்போ ஸ்பர்ஸ் மேட்ச்சு சூப்பராக இருந்துச்சு, நல்ல மேட்ச்சு. சரி, கேன் இல்லாமே ஸ்பர்ஸ் ஜெயிக்கிறாங்களே. கேன் இல்லாததால ஜெயிக்கிறாங்க. இல்லை கேன் இறங்கிட்டான், கேன் இறக்கி விட்டாங்க. கேன் சம்பா வந்தான், அதுக்கப்புறம் கோல் அடிக்கிறாங்க. கேன் வரதுக்கு முன்னாடி பெனால்ட்டியில் கோல் அடிச்சாங்க. டெல்லி அலியாஸ்தான் அதுக்கு முன்னாடியே. சரி, எனக்கு ஒன்றே ஒன்று, இப்போ இந்த கேனோட பற்றி பேசும்போது எல்லாருமே சொல்கிறது ஸ்பர்ஸோட பெரிய அசட் கேன் தான் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ஒன்றே ஒன்று தான், அது என்னன்னா அந்த மித்த உடைக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவனை இறக்கி விட மாட்டான் இன்னும். ஏய் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா, என்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கான், அவனை வச்சே நான் கோல் அடிப்பேன்னு தான் காமிச்சிட்டு இருக்கான். அப்படி உடச்சாதான் ப்ரோ வந்து அவன் வந்து என்ன சொல்கிறது, அந்த மிதப்பெலாம் குறைஞ்சி அந்த ஆக்டிவிட்டிலாம் குறையும். கரெக்டு தான், அது ஒரு வேலை கரெக்டு தான். சரி, என்னோட அனுதாபங்கள் என்ன அப்படின்னா, கடந்த எப்போ கேன் வந்து ஒரு 4 இயர்ஸாக லோன் போடுறது நிப்பாட்டினா, 4 இயர்ஸாக ஸ்பர்ஸில் தான் ஆடுறான், 4 or 5 நடுவில் தொடர்ந்து ஒரு 4 சீசன் லோன் போயிட்டு ஸ்பர்ஸ்க்கு திரும்பி வந்தாப்லையா தலைவர். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஸ்பர்ஸ் கப்பு ஜெயிக்கல. ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலாக செமிஃபைனலா ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் விளாண்டாங்க, மற்றபடி அவங்க மேஜர் அச்சீவ்மெண்ட்னு எதுவுமே பண்ணலை. ஸோ 2 விஷயம், போன சீசன் ஏதோ ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கப்பா ஃபைனல் ஏதோ ஆனா இல்லை, கரபோ கப்பு ஃபைனல் போய் ஊற்றுறாங்க. அதான் சொல்கிறேன். ஸோ டைட்டில் எதுவும் ஜெயிக்கல. ஸோ முக்கியமாக பெருசாக எதுவுமே பண்ணலை. ஆடி கப் ஜெயிச்சிருக்காங்க. ஆடி கப்பா அது ஆடி அது ஏதோ தள்ளுபடி. நான் கிழிஞ்ச ஆவணி கப்பு ஜெயிச்சேன்னு நான் சொல்லுவேன். தேவையா அந்த கண்டென்ட் எல்லாம்? அதான் சொல்றேன், ப்ரீ சீசன் கப் ஜெயிக்கிறதுலாம் வந்து நான் இவர் சொன்ன மாதிரி நான் கூட தான் பொங்கல் போட்டியில் பரிசு வாங்கியிருக்கேன். அதான் திருப்பி நான் வந்து செல்ஃபில் வச்சுக்க முடியுமா சொல்லுங்க? செல்ஃப் வைக்க முடியாது, எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். அதான் சொல்றேன், அதில் பொங்கலாக வைக்கலாம், அந்த ஆடி கப்பு அதையும் வைக்க முடியாது ப்ரோ. இந்த சீசன் கன்ஃபார்ம் ஒரு கப்பு இருக்கும் ஸ்பர்ஸுக்கா. ஸ்பர்ஸுக்கு. ஆனா நீ ஏன் ஜோக் பண்ற? சரி, ஜோக் பண்றவே சொல்ல விட மாட்டீங்க. சொல்லுங்க ப்ரோ, பிரச்சனை சொல்லுங்க. கொட்டி கேன் விளாண்டு ஒன்றும் கிழிக்கல, கேன் விளாடாமையும் ஒன்றும் கிழிக்கல. டாப் ஸ்கோரர் அவன் தான் ப்ரோ. பண்ணி டாப் ஸ்கோரர் வாங்கினா ஓகே, பண்ணி பாரில் இருக்க மாட்டான். ஐயோ அந்த பண்ணி இல்லை ப்ரோ, டாப் ஸ்கோரராக இருந்து என்ன பிரயோஜனம்? எத்தனாம் பிளேஸ் முடிச்சாங்க? 6th or 7th ப்ரோ. யாருக்கு தெரியும்? பிரீமியர் லீக் ஃபாலோ பண்ணுறது. பிரீமியர் லீக் ஜோக்கர்ஸ்
நாங்கள் தான் இருங்க. போன சீசன் டாப் ஸ்கோர் வாங்கினாங்க, ஓகே. இது 2021 இவர் டாப் 5லயே வரல, 7வது பொசிஷன்ல போன வருஷம் 7th place. இதுல கோல்டன் பூட் வாங்கியிருக்கிறாப்புல. ரெண்டு விஷயம், ஒன்று கேன் வந்து ஸ்பர்ஸ் அவுட் கோ பண்ணான், இல்லை கேனை ஸ்பர்ஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணதில்லை. யூட்டிலைஸ் பண்ணாமல் எப்படி ப்ரோ டாப் ஸ்கோரர் ஆனா? அதான் சொல்கிறேன், கோல் அடிக்கிறாங்க தவிர மேட்ச் வின்னிங்கிறது இல்லையே. அப்போ அவங்க மொத்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும்ல. அப்போ பிரச்சனை கேனா இல்லை பச்சட்டினோவா? பச்சட்டினோ போயிட்டாப்ல, ஓகே. இப்போ மொரினியோ வந்தாரு, அவரும் ஒன்றும் பண்ணல ப்ரோ. அவர் தான் ஃபைனல் எடுத்துகிட்டு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, தூக்கிட்டேன் அவசரத்தில். சாக் பண்ணாங்க. அது கொஞ்சம் கவலைக்குரிய அவசரத்தில் அந்த பேதி மாதிரி டிசிஷன் எடுத்து அப்படி தான் போவோம். ஆமாம் ப்ரோ, அவன் மூஞ்சி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியே வச்சு உட்காந்துருப்பாங்க. சான்ஸ் கொடுத்தா ஒரு கப் அப்பயே கிடச்சிருக்கும். மொரினியோக்கு தானே கொடுக்கல. என்ன பண்ணுறது, ஐடியா இல்லாத பசங்க, ஐடியா இல்லாத பாய்ஸ். லெவி மொட்டை அவங்க சரியாக யோசிக்க மாட்டான். ஆமாம். மொரினியோ வந்து ஸ்பெர்ஸ் இருந்தாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்புல தலைவர். பட் ஆனால் இந்த மொரினியோட இந்த ஸ்டார்ட் ஒன்று இருக்குது, அது பாருங்க. சிரியாவில், அதாவது இந்த மேட்ச்சுக்கு 3 பாயிண்ட் வின்னு போடுவாங்க. 94-95 தான் வந்து மேட்ச்சுக்கு 3 பாயிண்ட் போடுவாங்க. அந்த மாதிரி வின்னா 2 பாயிண்ட் தான் போட்டுருந்தாங்க. ஸோ மேட்ச்சுக்கு 3 பாயிண்ட் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் மொரினியோ தான் வந்து சிரியாலையும் சரி, பிரீமியர் லீக்லையும் சரி, லாலிகாலையும் சரி 50 வின்னுக்கு ஃபாஸ்டஸ்ட்டு. ரெஸ்பெக்டிவ்லி 77, 63, 62 கேம்ஸில் 50 வின் எடுத்துக்கிறாரு எல்லாத்துலேயும். ஸோ மொரினியோ எவ்வளோ பெரிய மேனேஜர் நினைக்கிறீங்க ப்ரோ? அவன் வந்து ஜீனியஸ் மைண்டு தான். அப்புறம் யுனைடெட்ல கப்பு ஜெயிக்கல, ஃபெலனி இல்லாம வச்சு. யூரோப்பா லீக் ஜெயிச்சு கொடுத்தாங்க, பிரீமியர் லீக் ஜெயிக்கல, சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கல, யூரோப்பா லீக் ஜெயிச்சு கொடுத்தாங்கல்ல. உங்களுக்கு அதுவே பெரிய கிளப் ப்ரோ. கிளப் லெவலுக்கு தான் ஜெயிக்க முடியும் ட்ராஃபி. இவன் வேற ஒரு ஜோக்கர், ஆனா அவனுன்னா அதை சொல்லணும் வந்துடலாம் ப்ரோ. சிம்பிள் ப்ரோ. அவன்கிட்ட ஃபைனல்லாம் வந்து நம்ம போயிட்டு சும்மா நான் ஜெயிக்கிறேன் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நான் சொல்கிறது தான், ஃபைனல் எனக்கு கொடுங்க, கப்பு உங்களுக்கு. என்ன பண்ணுறது, ஒரே பேச்சு, ஒரே என்ன சொல்கிறது, வெட்டு ஒன்று துண்டு 2 மாதிரி தான். சரி, இப்போ நம்ம இந்த வெஸ்டாம் கண்டனுக்கு வருவோம். டமாண்டுமே தாவினே இருக்கிறோமோ அங்கே. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப ஃபுட்பால் பேசுவோம். ரொம்ப ஃபுட்பால் பேசுகிறோமா? ஆமாம், பாட்காஸ்ட் பேர் ஃபுட்பால் காசிப்போம். என்ன நினைக்கிறீங்க? காசிப்பே இல்லையா? ஆமாம். இந்த சரி, நம்ம அப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ்க்கு வருவோம். சவுல் லிங்கஸ் வந்து யுனைடெட் வருவாரா, செல்சி வருவாரா? ப்ரோ செல்சி போய்டான்னு தோணுது ப்ரோ. செல்சி போய் மற்ற ரிசல்ட்ஸ் அதை பற்றிலாம் பேசிட்டீங்களா? மற்ற லீக் 1 அதில் ஆரம்பத்திலே முடிஞ்சிச்சு, 5 நிமிஷம் தான் பேசணும், அதுக்குள்ளே தீர்ந்து போச்சு எல்லாமே. இன்னும் ஒன்று தான் மிஸ் ஆயிடுச்சு, சிட்டி வர்சஸ் நார்விச். ஆமாம், சிட்டி வர்சஸ் நார்விச். தேவையில்ல, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த கிரீலிஸ் பைய வேற அது தேவையே இல்லை ப்ரோ. அந்த மேட்ச் கல் மாதிரி இருந்தா பால் போட்டு உள்ள போய் நல்ல டீம் ஆடுனா பேசலாம் ப்ரோ. இதுல இருந்து என்ன தெரியுது, சிட்டி ஒரு டுபாகூர் டீம்னு தெரியுது. நான் நார்விச் சொன்னேன் ப்ரோ. ஆக்வர்ட் சைலன்ஸ். அது ஒண்ணுதான் சிட்டி டீம் பண்றானுங்க, பால் தட்டிட்டு வரல ஒண்ணே இருக்கானுங்க ப்ரோ. அவங்க பாருங்க ப்ரோ, மார்ஷியலை பத்தி பேசவே இல்லை நீங்க. ஐயோ, மார்ஷியல்லாம் ப்ரோ கண்ணனோட தான் ஞாபகம் வருது. எத்தனை பாஸ் போட்டாங்க அந்த மேட்ச்ல? மார்ஷியல்லாம் ஒரு நல்ல பிளேயர் ப்ரோ. இப்போ ஆனால் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறான்னா, ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுல்க்குன்ற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் தட்டி அவனை மேலே கொண்டு வரணும் ப்ரோ. சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, எந்த நம்பிக்கையில மார்ஷியலை யுனைடெட் நம்பர் 9 சைன் பண்ணி விளையாட வச்சுக்கிட்டு இருக்காங்க ப்ரோ? உங்களுக்கு தெரியாதா? ஃபர்ஸ்ட் லிவர்பூலில் அவனோட டெபியூ மேட்சே லிவர்பூல் கூட தான். ஆமாம், வச்சு சரியான சுரு உள்ள அது நம்பிட்டாங்க. அவ்வளோதான். அந்த சீசன் ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா செம ஆட்டம் தான். மார்ஷியலை கையிலே பிடிக்க முடியும் அப்படி இருந்தான். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி அவனை திட்டிகிட்டே இருந்தாங்க, இவ்வளோ வேலை கொடுத்து வாங்கியிருக்கானுங்க, இப்படி பண்ணுவானா, பெர்ஃபார்ம் பண்ணுவானான்ட்டு. எல்லோரும் வாங்கி அடைக்கிற மாதிரி வச்சு செஞ்சுதான். அது ஓகே. அதுக்கப்புறம் அதான் பொந்து விட்டுனேங்கிறானே எல்லா சீசனும். அதுக்கப்புறம் தான் ஏதோ ப்ராப்ளம். வந்து பர்சனல் லைஃப்பில் அது ப்ராப்ளம்லாம் பர்சனல் லைஃப்பில் புஜாலாலாம் இருக்காங்க. புஜாலா ஆகிறானா? சமந்தா தான் ப்ரோ, ஒய்ஃபு பேர் சொல்லக்கூடாது. கட் பண்ணிங்கப்பா. ஏன்டா சத்தம் போடுறது, நீ தானே? ஏன்டா அப்பெல்லாம் பண்ணுற? சரி, இந்த சவுல் லிங்கஸ் யுனைடெட் வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் வாங்கினா தான் வந்து டைட்டில் கண்டஸ்டன்ட் டீமாக வர முடியும்னு சொல்லிட்டு நான் மேட்சை பார்க்குற எல்லாருமே தெரியும். அப்படியா? ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் இருந்தால் ஒரு ரியல் டைட்டில் கண்டஸ்ட். அட்டாக்ல வந்து பஞ்சமே இல்லை, ஒரு 34 பேர் இருக்காங்க. சாரி ஃபார் த டெக்னிக்கல் கிளிச், கேமராமேன் ஃபோன் வந்தோடனே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாப்புல. சரி, சவுல் லிங்கஸ்க்கு வருவோம். சவுல் லிங்கஸ் வந்து ப்ராபபிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் அட் த மொமெண்ட். அவர் வந்து யுனைடெட் வந்தாருன்னா டைட்டில் ஜெயிக்க முடியும்.
பாசிபிளா நாட் பாசிபிளா? யுனைடெட் வருவாரா செல்சி போவாரா? ப்ரோ யாரை சைன் பண்ணாலும் டைட்டில் வந்து செல்சிக்கா லிவர்பூலுக்கான்றது தான் இது மேட்ரே அங்கே. அப்படிலாம் சிட்டி வருவாங்க. ஏன் அவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? யுனைடெட் சீக்கிரம் டைட்டில் ஜெயிச்சிருவாங்களா? வெயிட் பண்ணேன். வெயிட் தான் பண்ணணும். அதான் எனக்கே தாடி வளர்ந்துரும் போல. உனக்கே தாடி வளர்ந்துருமா? இருடா அடுத்த வாரத்தில் நான் க்ளீன் சேவ் போட்டாங்க. எனக்கு தாடி வளர்ந்து மட்டும் டைட்டில் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன். கேமரா முன்னாடி க்ளீன் சேவ் பண்ண 100 ரூபா தரேன் இருக்கான். அவன் பண்ண தருவான். அதான் சரி. அப்போ சவுல் வரமாட்டார் யுனைடெடுக்கு? ப்ரோ எனக்கு தெரிஞ்சு செல்சி தான். சரி எனக்கு தெரிஞ்ச அத்லெட்டிக்கோ தான். இல்லை வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பார்சலோனாக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதான் சார் ஆமாங்க. பார்சலோனா கிளப்பு நடக்குதானே தெரிய மாட்டேங்குது. ஏதோ புத்தச்சின்னு இருக்காங்க. சரி அடுத்து இந்த எம்பாப்பே கண்டென்ட் எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப க்யூரியஸாக இருக்குது எனக்கு. எம்பாப்பே பற்றி நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு? இப்போ எம்பாப்பேலாம் ஸ்டே தான். இல்லை இருக்கிறது ஓகே. இப்போது மெஸ்ஸி வந்துட்டாப்ல, நெய்மர் வந்து திரும்பி ஃபார்முக்கு வந்தாருன்னா நெய்மர் வந்து கையில் பிடிக்கவே முடியாது. மெஸ்ஸி நெய்மர் சேர்ந்து சேட்டை பண்ணுவாங்க 2 பேரும். உனக்கு பாலே கொடுக்க மாட்டாங்க. அவங்களே பாஸ்போர்ட் விளாண்டுன்னு இருப்பானுங்க. இது இல்லாமல் நம்மளால் வேறு இக்கார்டி போயிட்டாங்கன்னா இருக்காங்களா? இக்கார்டி அவங்க தான் இருக்கான். இக்கார்டி எங்கே போனாலும் ஒன்றும் பண்ண போகல. இக்கார்டி இருக்கிறான். டிமரியா இருக்கிறாரு. இவ்வளோ பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இதை தாண்டி எம்பாப்பே அங்கே விளாண்டு ஒரு பேலண்டர் ஜெயிக்க முடியுமா பிஎஸ்ஜிலேயே இருந்தா? அவன் பேலண்டர் கண்டக்டரே கிடையாது ப்ரோ. இந்த வருஷம் சொல்லலை, நெக்ஸ்ட் இயர் மீன் ஸ்டார்டிங் சீசன். இந்த சீசனில் வாய்ப்பே கிடையாது. ஏன் எப்படி எம்பாப்பே ஜெயிப்பான்? சரி இந்த சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா அடுத்த சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா அங்கே முதல்ல காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ 3 பேருக்குமே ஸ்டாட்ஸ் ஸ்ப்ளிட் ஆகும் மோஸ்ட் ஆஃப் தி கேம்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாட்ஸ் படி பார்த்தா ஒரு பிளேயர் அங்கே ஷைன் ஆகும். அதான் நான் சொல்கிறேன். எம்பாப்பே பேலண்டருக்காக ஸோ அவங்க பிஎஸ்ஜி விட்டு போயிடுவாங்க. வாய்ப்புகள் இருக்கான். ஆஃபீஸாக ரியல் மேட்ரிட் போகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம். இல்லை ப்ரோ ஸ்டே தான். பிஎஸ்ஜி தான் ஸ்டே. அப்போ என்ன சொல்கிறேன் ப்ரோ, லீக் 1 வந்து நல்லா இல்லாட்டியுமே நான் இங்கே தான் இருப்பேன். என்னோட ஆமாம் லீக் 1 க்ரோத்துக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அவன் தான் போன சீசனே சொன்னானே ஃபார்மர்ஸ் லீக்னு ட்வீட்லாம் போட்டார் தலைவர். அது லீக் 1 அக்கௌண்ட் ட்வீட் போட்டு இருக்குது. ஆமாம் அவன் அப்படிதான் மானங்கிட்டாங்க. ஆமாம் ஃபார்மர் காசை நியூ கோட்டு, ஃபார்மர்ஸ் லீக் காசை நியூ கோட்டுலாம் ட்வீட் போட்டுக்கிறானுங்க. மெஸ்ஸி நாட்டு பண்ண தானே நடத்துகிறாங்க. அதனால தான் கோட் வாங்கியிருக்காங்க. சாரி ப்ரோ. ப்ரோ அடுத்து கசாப்பு கடையாது போகுது. அவர் வேற ஷேக்கு வேணா விட்டுருங்க. தேவையில்லாத ப்ரோட்டீன் சொன்னோம். தொடரும் காமெடியா எல்லா எபிசோடுக்கும் சேக்குன்னு ப்ரோட்டீன் சேக்குன்னு சொல்றது வழி தெரியல ப்ரோ எனக்கு. சமாளிக்கணும்ல ப்ரோ. நல்ல டாப்பிக்காக இருக்கும் ப்ரோ. சரி அதான் பிக்சர் மாதிரி கர்ட் ஜூமா கோயிங் டு வெஸ்ட் ஹாமா நல்ல மூவ். அந்த செல்சியில் ஒருத்தன் பெரிய ஜீவனை வேற லெவல் ஆனாங்க எங்களுக்காக 2 சீசன் முன்னாடி. அது அப்போ வந்து அவன் வந்து ஒரு இம்மெச்சூரான பிளேயர். இப்போ வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? எங்கள் டீமுக்காக ஆடினா ப்ரோ. ஒரு மேட்ச் அவன் 2 லெக் ஆடினா எங்கள் டீமுக்காக. எங்கள் டீமுக்கு சாதகமாக வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம். கோட் ஜூமா. சரி கர்ட் ஜூமா வெஸ்ட் ஹாம் போறாரு. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஜூல்ஸ் கொனாடே வந்து செல்சி வராப்ல. ஜூல்ஸ் கொனாடே சம் பிளேயர் ப்ரோ. நல்ல லா லிகா நீங்களாம் பார்ப்பீங்க, அவனுக்கு தெரியும். ப்ராபபிளி இந்த லீக்ல டாப் 3 டிஃபெண்டர்ஸ் அவனும் ஒருத்தான். டாப் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு நல்ல டிஃபெண்டர். எனக்கு தெரிஞ்சு ஒரு குட்டி வேன் பிசாக்கா அவன் கூட இருக்கான் ப்ரோ. குட்டி வேன் பிசாக்கா இலான் மஸ்கலடா வேன் பிசாக்கா அதான் நான் கேட்குறேன். தே போத் ரன் ஃபாஸ்ட். சரி அப்போ ஜூல்ஸ் கொனாடே செல்சி வந்துட்டு இப்போ ஜோமா வந்து வெஸ்ட் ஹாம் போயிட்டாரு அப்படின்னா மோயிஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணுவான். பக்கத்தில் அந்த பேசி மைக்கை கேட்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பின்னாடி போயிருந்தீங்க. சரி அப்போ மோயிஸ் வந்து இந்த வருஷம் டாப் 4ல முடிப்பாரா? சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷன் ப்ரோ கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்கு ப்ரோ. டாப் 4 ஃப்ளைட் இருக்கு. விக்ரம் உங்கள் கருத்து? யாருக்கு? வெஸ்ட் ஹாமுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். டாப் 4க்கு கம்மி தான். வெஸ்ட் ஹாம் போகிறது ஆண்டோனியோ இப்போ வந்து வெஸ்ட் ஹாமில் பிரீமியர் லீகோட டாப் கோல் ஸ்கோரர். செலிப்ரேஷன் தான் மாஸ் இல்லை? 49 கோல்ஸ். செலிப்ரேஷன் தான் மாஸ். கோல் அடிச்சு அவன் போடியே தூக்கி காமிச்சிட்டு ஃபன் பண்ணிட்டாப்ல. அது நல்லா இருந்துச்சு. சரி அப்போ வந்து வெஸ்ட் ஹாம் டாப் 4ல வர வாய்ப்பே இல்லையா? இருக்கு ப்ரோ. ஆனால் வந்து ஃபைட் காம்படிஷன் நிறைய இருக்கும். ஏன்னா லீட்ஸ் யுனைடெட் இருப்பாங்க ப்ரோ. இப்போ லீட்ஸ் அவங்க டாப் 10 ஃப்ரேம்ல இருக்காங்களான்றதே பெரிய டவுட் ப்ரோ. போன சீசன் தான் சொன்னல டாப் 10ல முடிச்சாங்க. இந்த தடவை கன்ஃபார்ம் வந்து டாப் 5 ஃபைட் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 3 ஸ்பாட் லிவர்பூலா, மேன் சிட்டியா, செல்சியான்றது தான்.
ப்ரோ இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க, டாப் 5 ஃபைட்டே பார்க்க ஆரம்பிச்சாங்க, டாப் 6 பார்க்குறாங்க, டாப் 7 பார்க்க ஆரம்பிச்சாங்க ப்ரோ. எல்லா லீக்லயும் இன்னுமே நம்ம வந்து டாப் 3 வந்து பார்க்குறது வேஸ்ட்டு. ஆமாம், அதுவும் இங்கிலீஷ் லீக்ல போயிட்டு ப்ரோ எல்லா டீமும் எப்படி போட்டு விளாண்டுட்டு இருக்கு பார்த்தீங்களா? எல்லா லீக்லையுமே டாப் 7 ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம் தான் ப்ரோ. ப்ரீமியர் லீக்ல மட்டும் கிடையாது. அதனால ப்ரீமியர் லீக்ன்றது மட்டும் மென்ஷன் பண்ணாங்க. உங்கள் லீக்ல டாப் 7 ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். ஆமாம், சரி 2 சீசன்ஸ் முன்னாடி ஷால்கே இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? செகண்ட் பிளேஸ். எங்கள் லீக்லேயே இல்லை. சரி, அதே மாதிரி தான் லாலிகாலையும் டாப் 7. இப்போ சொல்லுங்க கரெக்டா? மண்டஸ் லீகாலையும் லாலிகாலையும் இவங்க தான் டாப் 7. லாலிகால ஆப்வியஸ்லி பார்சிலோனா, மட்ரிட், அத்லெட்டிகோ. சரி 3 பேர். அப்போ ப்ரீமியர் லீக்லயும் சொல்லலாம் மேன் சிட்டி நான் டாப் 7 நான் சொல்றேன். இது செவியா, விலாரெல். ஒரு 2 சீசன் முன்னாடி வில்லாரெல் டாப் 7 வந்தாங்களா? ஒரு சீசன் டாப் 7 வரலன்றதுக்கு உங்க டீம் ஆல்மோஸ்ட் டாப் 6 வந்து எல்லா வாட்டியும் வந்துடுறாங்கல்ல. ஸோ ப்ரீமியர் லீக் தானே அந்த ஆங்கிள் படி பார்த்தா ஓரளவு ப்ரெடிக்டபிள். போன வருஷம் ஸ்பர்ஸ் டாப் 6ல வரல. போன வருஷம் வரல ப்ரோ, பட் மோஸ்ட் ஆஃப் தி சீசன்ஸ் வந்துடுறாங்க கன்சிஸ்டண்டா. ஆர்சனல் 4-4னு சொன்னதானே அவங்க கடைசியில் ஒன்றும் ஃப்ரேம்லேயே வரல. இப்போ தான் போனாங்க ரீசெண்டாக. இப்போ கன்சிஸ்டண்டாக கடந்த வருஷங்கள்லாம் அங்கே தான் இருந்தாங்க. ஃப்ராங்க்ஃபர்ட் இருந்தாங்க பண்டஸ் லீகால ஒரு 4 சீசன்ஸ் பிஃபோர் ரிலிகேஷன் பேட்டில் இருந்தாங்க. இப்போ அவங்க டாப் 7 கண்டென்ட். சரி, எனக்கு என்னன்னா நீ சொல்றதெல்லாம் ஓகே, இந்த டாப் 7 ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பிரீமியர் லீக்ல ப்ரெடிக்ட் பண்றாங்கன்றது ஓகே. பட் ஆனால் டைட்டில் ஜெயிக்கிறதுங்கிறது வந்து பண்டஸ் லீகால, லாலிகால, சீரியாலாம் வந்து நிரந்தரம். லீக் ஒன்னால நிரந்தரம். ரேரான அக்கேஷனாக தான் வந்து டீம் டைட்டில் ஜெயிக்கிறது மாறுது. பிரீமியர் லீக்ல சிட்டி இப்போ இந்த லாஸ்ட் 5-6 இயர்ஸ் அதிகமாக டைட்டில் ஜெயிச்சிருந்தாலும் லிவர்பூலும் நீ எவ்வளோ க்ளோஸ் ரேஸில் போகிறாங்க. அப்படி பார்த்தா நாங்களும் டாட்மண்ட் தான் க்ளோஸ் ரேஸில் போகிறோம். லாஸ்ட் 2 ஃபைனல் மேட்சஸ் தான் எல்லாமே மாறுது. லாலிகாவும் லாஸ்ட் சீசன் ஆல்மோஸ்ட் ஃபைனல் டேலாம் மாறுது. சுற்றி அந்த 2 டீம் தான். ஒன்று பார்சலோனா, ரியல் மேட்ரிட். போன வருஷம் தான் அத்லெட்டிக் எத்தனை வருஷம் கழிச்சு ஜெயிச்சாங்க? அது ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் திரும்ப ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 4 இயர்ஸா? 4 or 5 years அவ்வளோதான். நீ வேற ப்ரோ. சிமியோன் ஜெயிச்சானே, கிரீஸ்மேன் வரதுக்கு முன்னாடி சீசன் நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம். இவனுங்க வேற கசகசன்னு சத்தம் போட்டுனே இருக்காங்களே. என்ன குசு இல்லைங்க? டேய் சத்தம் போடாதீங்களா பாய்ஸ். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் பிரீமியர் லீக் தான் இல்லை மோஸ்ட் காம்படிட்டிவ். அதை ஒத்துக்கணும். டிபெண்ட்ஸ் ப்ரோ. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் டாப் 3 பார்க்கறத விட டாப் 7 பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. டாப் 7 படி பார்த்தா பிரீமியர் லீகோட இந்த 3 லீக்குமே 2 லீக் ஆடாது. நான் மீதி லீக் பற்றி எனக்கு தெரியாது. ஸோ லாலிகாவும் பண்டஸ் லீகாவும் இல்லை லீக் ஒன்லாம் கணக்கிலே எடுக்காது. அதை வந்து தூக்கி ஒரு ஓரமாக வச்சிரு. ஆக்சுவலாக லீக் ஒன்று அப்படி டாப் 7 படி பார்த்தா லீக் ஒன்று காம்படிட்டிவ் தான். அவனுங்க வந்து அது இந்த டிஃபெண்டிங்லாம் பார்த்துருக்கே இல்லை. லீக் ஒன்ல டிஃபெண்டிங்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ எப்படி பார்த்தாலும் அப்போது பண்டஸ் லீகாவும் லாலிகாவும் ஸ்டில் தான். சரி, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பையன் மணிக்கு எத்தனை டைட்டில்ஸ் இருக்குது ப்ரோ? நீங்க என்ன சொன்னீங்க? நான் திரும்ப இல்ல நான் சொல்றேன், டீம் ஹஸ் டு பீ கன்சிஸ்டன்ட் டு வின் a title. நான் இல்லன்னு சொல்றேன். டைட்டில் ஜெயிச்சது தப்புன்னு நான் சொல்ல, நான் தப்புன்னு சொல்ல வரல. எவ்வளவு பிரெடிக்டபிளா லீக் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். லீக் பிரெடிக்டபிளா இருக்கலாம், பட் அதுக்கு என்ன காரணம்? டீம் பேக் எண்ட்ல நடக்க ஸ்ட்ராட்டஜி. இப்போ உங்க கிளப்னா பிக் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெண்ட் பண்ணலாம், பட் பண்டஸ் லீகால ஒரு கிளப் பிக் மணி ஸ்பெண்ட் பண்ணணும்னா கான்ஸ்டன்ட்டா இயர்ஸ் ஃபுல்லா ஒர்க் பண்ணணும். கான்ஸ்டன்ட்டா அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த ஸ்ட்ராட்டஜி படி நாங்க வந்தோம். பட் இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இப்போ யுவென்டஸ் எடுத்தாலும் பையன் மணிக்கு எடுத்தாலும் மோஸ்ட்லி ரைவல் பிளேயர்ஸை வாங்குறது தானே பாதி ஸ்ட்ராட்டஜியா இருக்குது ப்ரோ. அப்படி பார்த்தா பிரீமியர் லீக்லயும் பிரீமியர் லீக்குள்ள நடக்கிற ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கு ப்ரோ. பிரீமியர் லீக் உள்ள நடக்கிற ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ங்கிறது வேற, சிட்டி டு யுனைடெட் மூவ் வரதுங்கிறது வேற, டாட்மண்ட் டைரக்ட் ரைவல் கிடையாது. உங்க டைட்டில் கண்டென்ட்னா டாட்மண்ட் தானே க்ளோசஸ்ட் ஆப்போனன்ட் உங்களுக்கு. ஸோ ஆப்வியஸா தட் இஸ் கால்ட் பையிங் தி லீக். இப்போ யுவென்டஸ் வாங்குறது இல்லையா? இந்த இன்டர் மிலான் டேவிட் லூயிஸ் வந்து ஆர்சனல் போலயா? அது டைரக்ட் ரைவல். யார்? செல்சி ஆர்சனல். அவனுக்கு ரெண்டு அந்த சீசன் ஆர்சனல் ஒரு ஜோக்கர். செல்சி வந்து டாப் கண்டெண்டர்ஸா இருந்தாங்க. அங்க இருந்து ஸ்பர்ஸ் போலயா? நான் பேசுறது வந்து நல்ல பிளேயர்ஸை பத்தி. அவன் நல்ல பிளேயர் தான். அப்போ அவன் வோல்ஸ்ல ஆடும்போது அந்த இடத்துல நல்ல பிளேயரா தான் இருந்தான். யாரு? எனக்கு தெரியல. அந்த ஒருத்தர் மண்டையெல்லாம் வெட்டிட்டு வந்திருப்பான். அவன் கூட ஆர்சனலை ஃபாலோ பண்ணேன்ட்டு ட்விட்டர் அனௌன்ஸ் பண்ணல கூட அன்ஃபாலோலாம் பண்ணாங்க. யாரு ப்ரோ? வோல்ஸ்ல இருந்து ஆர்சனல் போன பிளேயர். சரி, வோல்ஸ் இருந்து ஸ்பர்ஸ் போன பிளேயர். வோல்ஸ்ல இருந்து மேனேஜர் தான் போனான். ஆமா ப்ரோ, ஒருத்தன் போனா இப்போ ரீசெண்டா. வோல்ஸ் டு ஸ்பர்ஸா? ஆமா, பிளேயர் போறது. சரி ஓகே, அது கண்டென்ட்க்கு வா. அது என்ன நினைச்சப்ப? அப்போ வந்து வேர்ல்ட்ஸ் வந்து நல்ல ஃபார்மில் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து வேர்ல்ட்ஸோட பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்கினாங்கல்ல. ஸோ அதுவும் காம்படிஷனை கில் பண்ணுறது தானே. டியாகோ ஜோட்டாவை லிவர்பூல் வாங்கினதும் காம்படிஷனை கில் பண்ணுறது தானே. நான் என்ன சொல்றேன்னா, ஸ்பர்ஸ் வந்து இப்போ மேனேஜர் இங்கேயும் சைன் பண்ணாங்க, வேர்ல்ட்ஸ் அதுவும் காம்படிஷனை கில் பண்ணுறது தானே. எல்லா லீக்லையும் நடக்கிறது தான் நான் சொல்கிறேன். பையிங் ஆஃப் த லீக் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம்
பர்ச்சேசிங் பிளேயர்ஸ் வந்து காம்படிஷன். ஓகே இப்போ நாங்கள் வாங்கல, நான் என்ன சொல்கிறேன், இந்த லீக் இப்போது உப்பமேக்கானோ வாங்குனீங்க, உப்பமேக்கானோ ப்ராபபிளி அந்த லீக்ல ஒரு டாப் 3 டிஃபெண்டர்ஸ் தான். உங்கள் டீமை விட்டுரு, உங்கள் டீமை பைமிலிக் டீமை எடுத்துரு வெளியே, பாக்கி டீம்ல இருந்து யோசிச்சு பாரு. ஹம்மல்ஸ் அடுத்து உப்பமேக்கானோ ப்ராபபிளி அதோட சென்டர் பேக்கே கிடையாது. ப்ராபபிளி இருக்காங்க, பட் ப்ராபபிளி செகண்ட் கூட வச்சுக்கலாம். சரி டாப் 3ல வச்சுக்க. டாப் 3ல இருக்கிறதுல ஒரு 2 பிளேயர் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஓகே இப்போ நான் சொல்கிறேன், அதுக்கும் லைப்சிக் வந்து எப்படி பில்ட் பண்ணாங்க அப்படி இப்போ நாங்கள் வாங்கலன்னா உப்பமேக்கானோக்கு எத்தனை கிளப்ல ரூமர்ஸ் இருந்துச்சு, ஆர்சனல் கிட்டே ரூமர்ஸ் இருந்துச்சு, யுனைடெட் கூட தான் வர மாதிரி இருந்துச்சு, டாட்மண்ட் வாங்கணும் எல்லா ரூமர்ஸ் தான் கிடையாது, ரூமர்ஸ் மட்டும் தான். ஒரு 300 பேர் இன்கேஸ் நாங்கள் வாங்கல, சரி டாட்மண்ட்டும் வாங்கல பண்டஸ்லீகால பிளேயர்ஸ், மற்ற டேலண்ட்ஸும் யார் வாங்குறா? யார் வாங்குறா? ப்ரீமியர் லீக் கிளப்ஸ் வாங்குறாங்க. சரி அது இல்லைன்னு டினை பண்ண முடியாது. லீக் விட்டு லீக் போகிறதுங்கிறது வேறடா. நான் சொல்கிறது, நீ பேசிக்காக வந்து ஒரு பிளேயர் வந்து அந்த சீசன் பிரேக் அவுட் ஆகிறான், அந்த சீசன் வந்து அவன் தான் ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்னு வச்சுக்கேன், அந்த பிளேயர் வந்து உடனே அந்த டாப் கிளப்புக்கு மூவ் ஆகிடுறான். அதுதான் என்னோட வருத்தம். ஸ்டாண்ட் அவுட் சீசன்லேயே மூவ் ஆகுது இல்லையா ப்ரோ? உப்பமேக்கானோ எக்ஸாம்பிள் எடுத்துக்க, ஹம்மல்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்க, ராபர்ட் லெவன்டாஸ்கி பிரைம்ல வந்தான். காசு கொடுத்து வாங்குறாங்களோ, காசு கொடுத்தோ ஃப்ரீங்கிறது பிரச்சனை இல்லை, டைரக்ட் ரைவல்ஸ். டைரக்ட் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்ன்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ப்ரோ. கிளப் இல்லாமல் இருந்தப்போ வரது, அது கிளப் இல்லாமல் இருந்தப்போ அந்த கிளப்புக்கு வரணுன்றதுக்கு கான்ட்ராக்ட் ரன் டவுன் பண்ண ஒன்று இருக்கு. அதுவும் ஒன்று தான். எனக்கு இந்த லாஜிக்கே புரியல ப்ரோ. நாங்கள் வந்து எப்படி டாட்மண்ட் அவனை கன்வின்ஸ் பண்ணி சைன் பண்ணிடணும், பண்ணல. ஸோ நாங்கள் வாங்கினோம். ஒன் செகண்ட், என்ன ரீசன் நினைக்கிறேன்? நான் இன்னொன்று சொல்கிறேன், ராபர்ட் லெவன்டாஸ்கி ஒரு அப்பா வந்து அவன் பேன் காரணம்னு ஆசைப்பட்டாங்கல்ல, ஸோ அவங்க அப்பாக்காக வந்துருக்கலாம்ல. ஃபேமிலி சரி ஓகே, லெவன்டாஸ்கி ட்ரான்ஸ்ஃபர் ஓகே சரி. இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், இப்போ ஒரு கண்ட்ரியில் ஒருத்தவங்க நீங்கள் வந்து இந்தியாவிலேயே பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் பெரிய டீம் காரணம்னு ஆசைப்படுறீங்களா மாட்டீங்களா? ஆப்வியஸ்லி அதுதான். அதே தானே ஜெர்மன் பிளேயர்ஸ் ஆசைப்படுறாங்க. தப்புன்னு நான் சொல்லுவேன். டேரக்டர் இப்போ மார்க்கா ரைஸ்க்குலாம் எவ்வளோ சான்ஸ் வந்துச்சு இங்கே வந்து மூவ் ஆகிறதுக்கு? அதான் நான் இப்போ சொல்கிறேன், லியான் கோயட்ஸ்காக வந்து இந்த கிளப்புக்கு வரணும்னு ஆசை வந்து ஷால்கியில் கான்ட்ராக்ட் கண்டவுன் ஆனது இங்கே வந்தான். நூபல் எதுக்காக வந்தான்? அவனோட இன்ஸ்பிரேஷனாக நியூயார்க்கிட்டேருந்து லேர்ன் பண்ணுற ஒரே ரீசனுக்காக வந்தான். அவன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இருந்தும் செகண்ட் சாய்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு வரான். ஸோ அது என்ன கிளப்பு மேலே க்ளவுனால சர்டன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கேன் அக்ரி ப்ரோ. சரி அப்போ எந்த ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் வந்து டினை பண்ண போகிறீங்க? நம்ம அந்த டாப்பிக்கில் தான் இருக்கோமா? ஏன் ப்ரோ என்னாச்சு? இல்லை டாப் 7 ஃபைட்டுன்னு சொல்லிட்டு காம்படிஷன் கில் பண்ணிடுறாங்க ப்ரோ. டாப் 7 ஃபைட் இப்போ செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அக்ரி பண்ணுறீங்க, எந்த ட்ரான்ஸ்ஃபர் டிஸ்அக்ரி பண்ண போகிறீங்க? கொஞ்ச நேரம் தூக்கம் வருது ப்ரோ, தயவுசெய்து வேற மாதிரி பேசுங்க. சரி ஓகே. நீங்கள் அவன் காம்படிஷன் கில் பண்ணல, நம்ம பாட்காஸ்டே கில் பண்ணோம். பேசி 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 சரி 4 லீக் ஈக்குவல் இந்த லீக் ஒன் வந்து ஒரு ஜோக்கு, அதை விட்டுலாமா? ஓகே ப்ரோ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எல்லாருமே அக்ரி பண்ணுற லீக் ஒன்று மட்டும்தான். அவர் என்ன சொல்கிறேன்னா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எல்லா லீக்ஸுமே வந்து டாப் 7 காம்படிஷன் நல்லா இருக்குன்றது. நாட் ஓன்லி பிரீமியர் லீக். ஆனால் இருந்தால் நல்ல விஷயம் தான், இருந்தால் நல்லா தானே இருக்கும். ஆமாம் எல்லாம் அட்லாஸும் என்ன பண்ண போகிறோம்? என்ஜாய் தி ஜாலியாக இருக்க போகிறோம், பக்கத்துக்கு போட்டு திட்ட போகிறோம், அடிக்க போகிறோம், ஆமாம் தூக்கி போட்டு தான் உடைக்க போகிறோம். இந்த மாதிரி என்ன பண்ணுறோம்? சேர்ந்து தான் பார்க்குறோம். ஆமாம் அவ்வளோதான். சரி இப்போ இந்த ப்ரூனோட ஃபவுல் பார்த்தீங்கல்ல போன சவுதாம்ப்டன் மேட்ச்ல, ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு பெரேஸ். ஆமாம் பெரேஸ் வேறு ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு சீசன் ஸ்டார்டிங்கில் அது ஒன்று ப்ரோ. அது ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டேஞ்சரஸான டேக்கிள் ப்ரோ. அது ரெட் கார்டு ஓகே. பட் இந்த ப்ரூனோட ஃபவுலில் வந்து ஒரு சின்ன இது இருக்குது. லாஸ்ட் சீசன் இதே அது ஃபவுல் பண்ணியிருந்தா உடனே பிளே ஸ்டாப் பண்ணி எல்லாம் கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த சீசன் வந்து உடனே வந்து ஃபவுலே கிடையாது பிளே ஆன் அப்படிங்கிறானுங்க. வேறு பார்த்து முடிச்ச உடனே தான் சொல்கிற மாதிரி. இது வேறு பார்த்துட்டு வந்து இது ஃபவுலே இல்லைங்கிறானுங்க. இது வந்து ஐ மீன் டு சம் எக்ஸ்டென்ட் ஃபுட்பால் வந்து ரொம்ப எப்படி தொட்டோடனே பொத்து டைவடிக்கிற மாதிரி தான் இருந்தாங்க போன சீசன். உடனே இந்த சீசன் ஜம்ப் வந்து நம்ம ஓலே சொன்ன மாதிரி தான். ஒரே சீசன் டமால்னு இப்படி மாறும்போது பிளேயர்ஸ்க்கும் அடாப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஐ மீன் நான் உடனே வந்து எல்லாருமே யாருமே டைவ் அடிக்கிறது இல்லை அப்படின்னா நான் சொல்ல. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் நிறைய டைவ்லாம் அடிக்கிறாரு இல்லைன்னா நான் சொல்ல. ஸ்டெர்லிங்கு, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த லீக்கில் டைவ் அடிக்காமல் மாறதான் ரொம்ப கம்மியான பிளேயர்ஸ் தான் பிரீமியர் லீக்லாம். தொட்டா பொத்து வந்துடுறாங்க. பட் ஆனால் ஒரே சீசனில் இந்த இவ்வளோ சேஞ்ச் இருந்தால் பிளேயர்ஸ் எப்படி அடாப்ட் ஆவாங்க? அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றிருக்கணும். போன சீசன் வந்து இடித்த உடனே வந்து ஃபவுலு பிளே ஸ்டாப் அப்படின்னு இந்த சீசன் பிடிச்சி அடிச்சு தள்ளிவிட்டு ஸ்மாக் போடுறாங்க, அப்போ வந்து தண்ணி விளையாடு அப்படிங்கிறாங்க. சம்டைம்ஸ் கேம் அதான் ப்ரோ. இல்லை நான் ஃபிசிக்கலாக இருக்கிற தப்புன்னு சொல்ல, ஃபிசிக்கலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட ஒரு 10 years முன்னாடி இருந்த ஃபுட்பால் இப்போ ஆர்சனல் யுனைடெட் ரைவல்ஸாக இருக்கும்போது அடிச்சுக்கிட்ட போது அப்போ தான் வந்து மேட்ச்லாம் இன்டென்ஸாக இருந்துச்சு பார்க்குறது. இப்போ வந்து இந்த ஸ்பான்சர்ஸ்லாம் பிளேயர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், அடி வாங்க முடியாது, அதிக நேரம் விளாடணுன்றதுக்காக ரொம்ப கேம் வந்து டெண்டர் ஆக்கிட்டாங்க. சரி ஓகே, நீங்கள் கேம் ரொம்ப டெண்டர் ஆயிடுச்சு. ஃபிசிக்கலாக இருந்தால் நல்லா இருக்கும்.
ஆப்வியஸாக ஃபுட்பால் வந்து ஃபிசிக்கலாக இருந்தால் நல்லா இருக்கும். ஆரம்பிச்சது டமால் டிமின்னு கூண்டாஸ்லாம் அடிச்சுக்கிட்டு தான் ஆரம்பிச்சானுங்க கேம். பட் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்போர்ட்டுமே ஃபிசிக்கல்லேருந்து டைவர்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சோஷியல் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி தான், அங்கே இருக்க பாஸ்போர்ட்டை மட்டும் தான் இன்டர்செப்ட் பண்ணுன்றானுங்க. அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு பால் பக்கத்தில் போகக்கூடாதுன்றானுங்க. சரி, அப்போ இந்த ப்ரூனோ ஃபவுலுமே வந்து இனிமேல் இதெல்லாம் ஃபவுல் தான். ப்ரூனோ அந்த கோல் ஃபவுல் தானே சொல்லுவாங்க, ஃபவுல் கிடையாது ஆக்சுவலாக. அது போன இல்லை பண்டஸ்லிகால ஓகே, போன சீசன் பிரீமியர் லீக்ல இது பண்ணியிருந்தா ப்ராபப்ளி இந்த பேர் எல்லோ கார்டு வாங்கியிருப்பான். மைக் டின் வந்து கண்டிப்பாக எல்லோ கார்டு கொடுத்துருப்பான் அந்த பேருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்க அந்த சீனை? அவர் மேட்ச் பார்த்தா அப்புறம் கூட உட்காந்து வலுக்கட்டை எடுத்து பார்க்க வச்சான். இப்போ யுனைடெட் மேட்ச் எல்லாம் பார்க்க வைக்கிறேன். இந்த கூட்டத்திலேயே ஒரே யுனைடெட் ஃபேன், நான் யுனைடெட் ஃபேன் இவர் மட்டும்தான். அப்போ நீங்கள் வந்து கருப்பாடு கருப்பாடு ப்ரோ, ஆடு இல்லைன்னா எங்களோட ஸ்கேப் கோட்லாம் வந்து இதெல்லாம் ரெசிஸ்டம் கிடையாதுடா. அம்மா சொல்றது பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் தான் அவங்க பிளாக் ஷீப்னு சேனல்லே நடத்துகிறாங்க. முடிஞ்சு போச்சு, ரொம்ப தப்பு. அவங்க தான் யூடியூப்ல குருநாதர்கள் அப்படிலாம் பேசக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு போவோமா? இருக்கட்டும். சரி, அப்போ இந்த வருஷம் பேலண்டர் வந்து லெவன்டாஸ்கிக்கு தான் என்னோட ஒப்பீனியன் படி. மெஸ்ஸிக்கு அதான் நான் சொல்லுவேன், ஸ்டாட் ஸ்பிளிட்டப் ஆகும். ஸோ அங்கே என்ன நடக்கும்ன்றது யாராலையும் சொல்ல முடியாது. ஆமாம், சரி. ஆமாம், மெஸ்ஸி டெபியூ இப்போ 29 சொல்கிறாங்க. அப்போயா விளையாடுவாங்களா? அதுவும் ஹோப்ஃபுல்லின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி எல்லாமே ஹோப்ஃபுல்லி தான். நம்ம பாட்காஸ்ட் ரன் ஆகுறது ஹோப்ஃபுல்லி தான். ரன் ஆகுமா? இந்த எபிசோட் ஹோப்ஃபுல்லி தான். இன்னும் எபிசோட் ஹோப்ஃபுல்லி தான். நான் அப்பயே சொன்னேன் ஓவர் கண்டென்ட் வேணான்னு, கேட்டிங்களா? ரொம்ப இன்டென்ஸாக போய் ஃபுட்பால் நான் சொல்லலை ப்ரோ. என்ன பண்ணுங்க, ஹியூமர் பண்ணுங்கன்னா ஹியூமரே பண்ணாம உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் இந்த ஓவர் லேப்பிங்லாம் கம்மியாகும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ ப்ரோ பேசுறது நல்லா கிளியராக கேட்கும், நீங்கள் பேசுறது நல்லா கிளியர். இப்போ நடுவில் பேசிட்டே வச்சுக்கோங்க, யார் என்ன சொல்கிறாங்கன்றதே உங்களுக்கு கேட்காது சுத்தமாக. ஹியூமர் வேணால் வந்துகிட்டே இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருப்போம் 3 பேரை கேட்டு. ஆனால் டெலிவரி ஒழுங்காக ஆகாது ப்ரோ. இப்போ கண்டென்ட் என்ன தெரியுமா, அந்த பாட்காஸ்ட்டு லைவ் ஆகுமா தெரியாது. அப்புறமே நீங்கள் கண்டென்ட் பேசினா என்ன பேசலாம் என்ன யோசிச்சிருக்கணும். போன வாரம் ஃபுட்பால் பற்றி பேசலாம், இப்போ ஃபுட்பால் பற்றி மட்டும் பேசுகிறோம். ஆமாம், இதெல்லாம் ஸ்பிளிட்டப் பண்ணி பேசியிருக்கணும். இந்த பிரச்சனை காரணம் இவருதான். சரி, ஓகே. சரி, உங்களுக்குலாம் இந்த வாரத்தில் ஏதாவது பிடிச்ச மூமெண்ட்ஸு, ஏதாவது பிடிக்காத விஷயம் நல்லா நடந்துருமா? எனக்கு இந்த வாரம் பிடிச்சது வந்து செல்சி தான் ப்ரோ. செல்சி மேட்ச். ஆர்சனல் தோத்தது அப்படி சொல்லணும் ப்ரோ. செல்சி ஜெயிச்சு சொல்கிறேன், ஆர்சனல் தோத்ததுன்னு சொல்லணும். எனக்கு இந்த வாரத்தில் பிடிக்காது வந்து ஆர்சனல் தோத்தது ப்ரோ. ஏன் ப்ரோ? ஏன்னா ஒரு ஆர்டெட்டா ஃபேன். ஆர்டெட்டா ப்ரோ. ஹேஷ்டாக் ஆர்டெட்டா எப்பயுமே சொல்ல வேண்டியதான். யாரு கேப்பா? இன்னும் அந்த மயக்கத்திலிருந்து வெளியே வர ப்ரோ. எப்படி பார்த்தாலும் அவங்க 1000 தான் இருந்தாலும் என்னோட முதல் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரோ. அன்டோனியோ சொல்லுங்க. எனக்கு இந்த வாரத்தில் பிடிச்சதுன்னா வந்து வெஸ்ட் ஹாமோட பர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம ஆளு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸு. ஆமாம், நல்லா கை தட்டியே ஆகணும். யார்கிட்ட ஆடினாங்க? லெஸ்டர் சிட்டி கூட தான். அப்படியா? சரி, 4-1 ஐயாஸ் பிரஸ் ரெட் கார்டு வாங்கினது அந்த மேட்ச் தான். அதே மாதிரி தான் பண்டஸ்லிகால ஒரு மேட்ச் நான் சொல்ல மாட்டேன். பேயர் லெவர்குசனும் பாருஷியா மான்சென்கிளாட்பாக்கும் ஆடினாங்க. பேயர் லெவர்குசன் 4-0 ஜெயிச்சாங்க அந்த மேட்ச். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவ்வளோ ஸ்கோர் லைன் டிஃபரன்ஸ் வரும்னு. இந்த சின்ன பள்ளியில் கதை விட்டு போது 4-0 ஜெயிச்சாங்க அந்த மேட்ச் அப்படின்ற மாதிரியே சொல்ல பாருங்க. நாங்களே முக்கணும் ப்ரோ அவங்கள்ட்ட 1-1 ட்ரா பண்ணிட்டு வந்தோம். அது எல்லா வருஷமும் இன்னும் அந்த டைட்டில் ஜெயிச்சிருவானுங்க. ஆனால் போயிட்டு கிளாட்பாக் கிட்ட போயிட்டு ஐயோ கோல் அடிக்க விடுங்கடா. அது வந்து இந்த லெவான்டே வந்து மட்ரிட் பார்சலோனா அட்லெட்டிகோ வரத போட்டு சேரணுங்க தெரியுமா, அது மாதிரி. ஆமாம், சில பேர் ப்ரோ. நம்ம சவுத்தாம்டன் பாய்ஸ் இருக்கிறாங்க. ஜேம்ஸ் வார்ட் ப்ரோ யுனைட்டட் கூட வரமா மட்டும் பிரைம் சிடான் ஆயிடுவாப்ல. அதே மாதிரி தான் யான் சோமர் காண்ட் ஏத்துறாங்க. யான் சோமர் வந்து விளையாடும் போது வந்து பிரைவ் யாசின் ஆயிடுறாப்ல. நாயர்லாம் இல்லை, பிரைவ் யாசின் தான் நம்மளு. அதெல்லாம் வந்து சேட் லைஃபான இது கண்டென்ட். தக் லைஃப். ஆமாம். சரி, அப்போ வந்து எனக்கு ஆனால் வந்து இந்த வாட்டி வெஸ்ட் ஹாம் டாப் 4ல் முடிக்கணும். இந்த வாட்டி 2-3 ஆசை. பிரென்ட்ஃபோர்ட் வந்து பிரீமியர் லீக் சர்வே பண்ணணும். வெஸ்ட் ஹாம் டாப் 4ல் முடிக்கணும். சொன்னாலும் சொல்லட்டே அவங்க சர்வே பண்ணணும். பிரென்ட்ஃபோர்ட் தானே. ஆர்சனல் மாதிரி டீம் இருக்கும்போது அவங்க இருக்க முடியாதா? ஆர்சனல் வந்து இந்த ஒரு 15 கீழே, அதாவது ரெலிகேஷனுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அவங்க தான் ப்ரோ டைட்டில் வின்னர். ஆர்சனல் விட்டு வெளியே வர மாட்டீங்க போல ப்ரோ. ஆர்சனல் விட்டு விட்டா பாட்காஸ்ட் ஓடாது ப்ரோ. அது நம்ம கரெக்ட் தான். அது பார்க்கணும். பார்த்தீங்களா, ஆர்சனல் விட்டா பாட்காஸ்ட் ஓடாதுன்றான். ஆமாம் ப்ரோ. இப்போ ஹியூமராக என்ன பண்ணுவீங்க? ஆர்டெட்டா பரபரப்புன்னு உட்கார்றது இல்லை. இதுக்குன்னே என்ன பண்ண போறாடுங்க, அவனுக்கு வந்து டக்குன்னு தூக்க போறாடுங்க. ஆர்டெட்டாவை புது பேர் இறக்க போறாடுங்க. அப்போ வந்து ஆர்டெட்டா திருப்பி பண்ணுவாங்க. ஹேஷ்டாக் ஆர்டெட்டா பரம்பரை. என்ன நடந்தாலும் ஆர்டெட்டா தான். ஆர்டெட்டா பரம்பரை. அவ்வளோதான். அங்கே டீசெண்டான மேனேஜரே வந்தாலும் மீம் ஆயிடுறான் ப்ரோ. எவன் வந்தா என்ன நடந்தது? உனை எமரி வந்தான். 3 யூரோப்பா லீக் ஜெயிச்சா வந்தான். ஜோக்கர் ஆயிட்டான். திரும்ப போனா உங்களே போட்டு யூரோப்பா ஜெயிச்சிட்டான். எங்க போனாலும் அடிக்கடி நெஞ்சில குத்துறானா. அடுத்த பேர் சேர்த்துக்காதீங்க அவனை கூட.
நீ டேமேஜ் பண்ணேங்கடா யுனைட்டட. அப்புறம் 2 பேர் இருக்கீங்க, டேமேஜ் பண்ண ஆள் வேணும்ல. ஆர்சனல் டேமேஜ் பண்றா. ஆர்சனலே டேமேஜாக தான் இருக்கு. அதை டேமேஜ் பண்றதுல யூஸே இல்லை. குண்டு இல்லாத துப்பாக்கி. குண்டே இல்லாத துப்பாக்கி தான் ஆர்சனல் துப்பாக்கி. பீரங்கி. சரி, அடுத்து வேற ஏதாவது வேற ஏதாவது சொல்லுங்க. பாட்காஸ்ட் ஓடணும், ஏதாவது பேசுங்க. பாட்காஸ்ட் ஓடும். அதாவது சொல்ல வேண்டிய கண்டென்ட். கிரீலிஷ் பத்தி யாராவது சொல்லியே ஆகணும். கிரீலிஷ் என்ன சொல்லணும் அவனை பத்தி? இப்பதான் ஒழுங்கு அவன் வந்து ஒரு மாதிரி நல்லா விளாட்றான், ஒரு மாதிரி நான் பார்த்தா இரிட்டேட் ஆகுது, ஒரு மாதிரி நான் பார்த்தா காண்ட் ஆகுது. ப்ரோ கிரீலிஷ்லாம் வந்து இன்னும் வந்து இட் வில் டேக் டைம். நீங்கள் இன்னும் ஒரு 4-5 மேட்ச் பார்த்தா தான் தெரியும். கிரீலிஷ் ஆமாம், எடுத்தோடனேலாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் புது கிளப்ல. ஆமாம், ஃபர்ஸ்ட்லேருந்து அவன் அதுவும் இல்லாமல் கேரியர் ஃபுல்லாகவே அங்கே தானே இருந்தான். செட் ஆகுதா இல்லைன்னு எல்லாம் பார்த்துட்டு தான் நமக்கு தெரியும். வில்லா தான், குழந்தையிலேருந்து வில்லா. கிலா பெஸ்ட் சைட் கிலா ப்ரோ அந்த மாதிரி அது யூஎஸ் போக வேணாம், நம்ம இங்கே இருக்கோம். சொல்கிறேன். நீங்கள் அவ்வளோதானா? இப்போ இந்த வாரம் வேறு எதுவும் நடக்கலையா? யுனைடெட் எபிசோட் ஓடாதா? எல்லாம் ஓடும். ப்ரோ ஒரு எபிசோடு காமெடி, ஒரு எபிசோடு ஃபுட்பால், இன்னொரு எபிசோடு காமெடி, இன்னொரு எபிசோடு ஃபுட்பால். இந்த எபிசோடு பிஜேபி என்ன தெரியுமா பண்ணோம்? அந்த காக்கா குருவிலாம் ராத்திரி ஆனால் கத்துன்னு தெரியுமா? அதை போட்டு அப்படியே உட்காந்துட வேண்டியதான் பேசாமல். சர்வீஸ் குரூப் மாதிரி ஆயிடுச்சா? வேணாம் எல்லாம் 3 பேர் போஸ்ட் கொடுங்களேன், அந்த மியூசிக் போடுவாங்க கொஞ்ச நேரம். முடிஞ்சா சரி வாங்க திரும்ப. சைலண்டாக இருக்கும், 2 சைடு கேமரா குருன்னு பாருங்க. ஓகே, அடுத்தவங்க எடிட் பண்ணுவோம். இடிப்புகள் பல. அதை நம்ம எடிட்டர் பார்த்து என்னோட இதுதான் வளர்த்தி ப்ரோ. ரொம்ப தப்பு ப்ரோ. அது என்ன சொல்லி அதெல்லாம் தேவையில்லாத கட்டுட்டு தேவையில்லாத கட்டுட்டு ப்ரோ. சாரி ப்ரோ. ஆர்டேட்டா தான் நமக்கு இங்கே எப்பயுமே. ப்ரோ ஆர்டேட்டா ரொம்ப பாவமாக இருந்தது ப்ரோ, பார்க்க ஆமாம், கஷ்டமாக இருக்குது. சரி ஒரு பெட்டு வைப்போம். அடுத்து 10 நிமிஷம் இப்படி இந்த பாட்காஸ்ட் பேசுவோம். ஒரு வாட்டியாவது ஆர்டேட்டா கலாய்க்காமல் பேசணும். வேற எப்பயே பேசணும் ஆர்டேட்டா, அதுவே போதுமே கலாய்க்கிறதுக்கு சம்பந்தம். சேனோ மோருங்கிறியா? சே நோ மோர், சே நோ மோர், சே மை நேம் அண்ட் சே நோ மோர், அவ்வளோதான். சரி, எனக்கு இன்னொரு விஷயம். என்ன விஷயம்? திரும்பி யுனைடெட் தான். என்ன பண்றது, யாருக்கும் சொல்ல முடியல. எவன் சொன்னாலும் காது வந்து கேட்க மாட்டேன். இங்கே உட்காந்து பேசுற மட்டும் தான் கண்டென்ட் கேட்குறேன். இங்கே கேட்க முடியல ப்ரோ என்னால். ஒன்னால கேட்க முடியல, ஏன் சொல்லப்படா? நான் அதை விளைவிட மக்கள்ஸ் கேட்பாங்க. மக்கள் கேட்பாங்க. ப்ரோ ஜட்டியோட உட்காந்துருக்க எப்படி போக முடியும்? சும்மா இருந்தா அப்பெல்லாம் கண்டென்ட் பண்ணாதடா. எதை சொல்லக்கூடாதான் சொல்லிட்டு என்ன ஆகுது? சொல்லுங்க ப்ரோ, மேட்டர் சொல்லுங்க. சான்சோ, ப்ரூனோ, சொல்லுங்க. போக்பா, ஓகே, கிரீன்வுட், ஓகே, ராஷ்வர்ட், ஓகே. இவங்க 5 பேர் இந்த ஃப்ரண்ட்ல ஆடணும். ஆடணும். இது எப்போ எப்போ நடக்கும்? நடக்கும்னு கேட்குறீங்களா ப்ரோ? அவனுக்கு வந்து இன்ஜுரி இருக்கு, ராஷ்வர்டுக்கு. அது 2 months ஆகும். இன்னும் காஃபி வேறு ஆறி போச்சு. சரி, நான் எப்படி சொல்லுவேன் வாயால? இன்ஜுரி அதெல்லாம் சொல்லாதீங்க, கண்டுட்டு வாங்க. ஸோ அதெல்லாம் சர்ஜரி முடிஞ்சுதான் ப்ரோ. சர்ஜரி முடிஞ்சதான், ரிகவரி மட்டும். ஏன்னா யூரோஸ் அப்பவே அவனுக்கு அந்த இன்ஜுரி பெயினில் தான் விளாண்டுருக்காங்க. ஆமாம், இங்கிலாண்டோட. ஸோ அது வேற ஏங்க ஞாபகப்படுத்திங்க. வீடு பாய்ஸ் ஏதாவது ஜெயிப்பானுங்கன்னு பார்த்தா கடைசியில் வந்து ஃபைனல்ஸில் எல்லாம் தெற்குவாசல் பாவம் ப்ரோ. குடியாருங்கள்ட்ட கோட்டை விட்டானுங்க. மைன் பரம்பரை தெற்குவாசல் நல்லா வந்துட்டு இருந்தான், நல்லா வச்சு செஞ்சு அனுப்பி விட்டானுங்க கடைசியில். வீடு பாய்ஸ் குடியாருங்கள்ட்ட தோத்துப்பிட்டு நீங்கள் பண்ணுற கஷ்டம் இருக்குது. நல்லா வீடுங்கிறது நான் சொல்றது இங்கிலாந்து கம்மிங் ஹோம்லேருந்து வீடுன்னு சொல்றது நீங்கள் நினைக்கிற வீடு கிடையாது. கம்மிங் ஹோம், அது கம்மிங் ஹோம் வீடு. இது ஜோரோ கண்டிப்பாரு. யாரு? அதெல்லாம் தவறு. இந்தியாவில் அதெல்லாம் பேண்டுடா. அதுவும் கரெக்டு தான். அது சரியான ஃபவுல் ப்ரோ. இது கிளேனி பண்ணதெல்லாம். ஆமாம் ப்ரோ, சத்தியமாக அதில் ஸ்கேம். அதெல்லாம் ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அடுத்த எபிசோட ஜெர்சி போட்டு போன எபிசோட் அதான் போட்டு உட்காந்துருந்தேன். போன எபிசோட் பேண்ட், அடுத்த எபிசோட் போட்டு வரேன். ஒரு கேப்டன் பேண்ட் போட்டு அது பண்ணுறான் பார்த்தீங்களா, எவ்வளோ மெச்சூர்டாக இருந்து. அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாலு சொல்கிற மாதிரி தான். அதான் என்கிட்ட எவ்வளோ இருக்குது, உன்ட்ட என்ன இருக்குது, அந்த மாதிரி தான். அது ரெஃப்ரி தப்பு. நான் பண்ணதுல தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை, நிப்பாட்டிருக்க வேண்டியது யார் தப்பு? மாஸ்டர் சொன்ன மாதிரி தான் எங்கள் மேட்ச்சுக்கு ஹேண்ட் பால் தான் ரெஃப்ரி சொல்லியிருக்கணும், நான் ஏன் சொல்லணும்னால அந்த மாதிரி தான் கிட்ட டைட்டில்ஸ். அது ரெஃப்ரி மிஸ்டேக் தான் ப்ரோ, பிளேயர் வந்து ரெஃப்ரி மிஸ்டேக் தான். அது எதுவும் பண்ண முடியாது, வீடு பாய் தோத்துட்டானுங்க. அந்த ஆமாம் ப்ரோ, அந்த பெனால்டி டேக்கர்ஸே வந்து தப்பு பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு தப்பு கெலனியை வந்து அந்த ஃபவுலை வந்து ரெஃப்ரி கொடுத்தது. 2வது தப்பு வந்து இந்த பெனால்டி டேக்கர்ஸ் ஆடுறது. அந்த சவுத் கேட்லாம் போய் காதிலே அடிக்கணும் முதல் கூட்டு வச்சு. ப்ரோ அது முடிஞ்சு 2 மாதம் அது வாங்க லீக்கு இல்லை. ஆமாம்ல. சரி, லீக்ல ஞாபகம் வருது. இந்த இன்டர்நேஷனல் பிரேக்லாம் வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து பிரீமியர் லீக்ல வந்து இந்த ரெட் ஜோன் கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து இன்டர்நேஷனல் பிரேக் அனுப்ப மாட்டாங்களாம். அப்படி போயிட்டு
அப்படி போயிட்டு வந்தால் 10 days குவாரண்டைன் பண்ணுவான். ஓகே. அதனால வந்து கிளப்ஸ்லாம் வந்து பிரீமியர் லீக் வந்து இந்த ரெட் ஜோன் கண்ட்ரீஸ்க்கு பாய் இன்னும் வந்துட்டானா இல்லைன்னு தெரியல ப்ரோ. யாரு? எரிக் பாய்லாம். ஆமாம், என்ன குவாரண்டைன் இருக்கானா எரிக் பாய்? எரிக் பாய்லாம் இன்னும் அங்கே தான் இருக்கும். உங்க டீம்ல இல்லை என்ன அடி வாங்கி பத்திருப்பான். ட்ரைனிங்லாம் ஸ்மாக் போட்டுருந்தானே இந்த பர்ன்லி மேட்ச் கூடலாம் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ட்ரைனிங் மேட்ச்ல பர்ன்லி கூட நம்ம எல்லாம் கடுவாங்கனாப்ல ட்ரைனிங் மேட்ச்ல. சில பேர்லாம் வர வேண்டியது இருக்கு. கவானிலாம் கவானி இந்த நெக்ஸ்ட் மேட்ச் வந்துருவாப்ல தலைவர். ராஷ்வர்டும் வந்துட்டு வரானே ஸ்டார்ட் பண்ணுங்கடா. நானும் வரானே ரப்பேன்னு பாட்டு பண்ணி இருக்கிறேன், வரவே மாட்டேறேன். நானும் ஃபேண்டசி மிமிக்லாம் தூக்கி உள்ளே போட்டுறேன். டெபியூ பண்ணுவான், ஏதாவது பண்ணுவான்னு சுத்தம். வரானே வந்தால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வரானே வந்தால் எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்போ மெக்வேர் உட்கார வைப்பாங்களா, லிண்டலாஃப் உட்கார வைப்பாங்களா? லிண்டலாஃப் தான் நோசி கப்ஸ் தான் தலைவர் கேப்டன் வேறு, அதனால ஸ்லாபடெல்லாம் உட்கார வைக்க முடியாது, கஷ்டம் ப்ரோ. நான் போன மேட்ச் பார்த்தீங்களா, லிண்டலாஃப் வந்து வே பெட்டர் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இப்போ எல்லாருமே வந்து லைனப் வந்து ஃபைட் பண்ணி தான் பொசிஷனுக்கு அப்படி இருந்தால் ப்ரோ எல்லாம் நல்லா விளையாடுவாங்க. இந்த எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 11 வந்து டீமை பார்த்தாலே தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. ஒரே பொசிஷனுக்கு ஒரு 40 பேர் வச்சுக்கணும். ஆமாம். இப்போ ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் என்னதான் வந்து ப்ரூனோ எல்லாமே சொல்ல வச்சாலும் ப்ரூனோ 4 மேட்ச் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணால் ரீப்ளேஸ் பண்ணுறது வேண்ட பேக் இருக்காப்புல. இல்லை அப்படின்னா கேம்ப் பொசிஷன் நடந்து போக்பா இருக்கலாம். ஸோ வந்து காம்படிஷன் இருக்குது கிளப்பில், ஸ்குவாடில். அங்கே தான் மிஸ்டேக் பண்ணி என்ன பண்ணுறான், ஓலே வந்து அவனுக்கு வந்து டைமே கொடுக்க மாட்டான், பிளேயிங் டைமே வேண்டபிக்கு. ஸோ வந்து அவனே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ்ஸாக தான் இருப்பான் போல. டிப்ரெஸ்ஸாக இருக்கானா வந்து மோட்டிவேஷன் எடுத்து வெறி பிடிச்சி அடுத்து பாட்காஸ்டா போய்கிட்டு இருக்கு ப்ரோ. ஆமாயா, நீ தான் பேசுறீங்க, கண்டிப்பாக சொல்லுங்க. நீ எங்க சுத்தினாலும் ஓடி போய் ரேட்டர்ல சொல்லிக்கிறீங்க. அப்படி பிரிச்சு வந்து டமால் ஒட்டிக்கும். அப்படி இல்லைன்னா பிரிக்கிறதுக்கு ஆர்டேட்டா வரான், அதுல அப்படியே மொத்தமா போயிடுறோம். ஐயோ ஐயோ. சரி, டானி இங்ஸ் வெஸ்ட் ஹாம் மேட்ச்ல திரும்ப வெஸ்ட் ஹாம் மீட்டிங் பாத்தீங்களா? வெஸ்ட் ஹாம் தான் இப்போ டானி இங்ஸ் வெஸ்ட் ஹாம் ஆஸ்டன் வில்லாவா? ஆஸ்டன் வில்லா, சாரி மறந்துட்டேன். டானி இங்ஸ் பைசிக்கிள் கோல் எப்படி ப்ரோ? மாசு தக்காளி சோறா? தாறுமாறு தக்காளி சோறா. டானிங்ஸ் கூட நம்ம ஆக்சுவலாக சைன் பண்ண வேண்டியது தான் ப்ரோ. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பிரீமியர் லீக் இருக்க எல்லா பிளேயருமே நம்ம தான் சைன் பண்ணிருக்க வேண்டியது. டானிங்ஸ் வெறித்தனமான கோல், அது தரமான இது. ஆனால் ஒரு துரோகம் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கல்ல சவுத் ஆம்டனில். அட்லீஸ்ட் செலிப்ரேஷன் போடாமல் இருந்திருக்கலாம். சின்ன ஒரு எரிச்சல் இருக்கும்ல நெஞ்சுக்குள்ளே, நின்று இருந்திருக்கலாம். நெஞ்சுக்குள்ளே என்னவோ நடக்குது அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் எல்லாருக்கும். பாட்டு பாருங்க, அப்போ தான் கேட்கும். நெஞ்சுக்குள்ள என்னவோ நடக்குதே அந்த மாதிரி ஃபீலாக இருக்கும் சவுத் ஆம்டன். ஆக்சுவலாக போன பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து இந்த ஆடியன்ஸாக சிரிச்சாங்க. இந்த வாட்டி எல்லாம் அவங்க வேலையை பார்க்குறாங்க. இதுலேருந்தே தெரியுது இந்த ப்ரோ. நீ தான் சொன்னேன் கண்டென்ட் வேணாம், ஹியூமர் மட்டும் போதும்னு. ஐயோ சரி ரைட்டு விடுங்க. அப்போ அவ்வளோதானே, அதாவது காமெடி இருந்தால் பண்ணுங்க. அடுத்த வாட்டி என்ன பண்ணுங்க, அப்பப்போ ஆளுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்து எல்லாம் சேரத்தை எல்லாம் போயிருங்க. இன்னைக்கு நான் சொல்ல வந்தது அப்படின்னு ஆளுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்து பேசிட்டு போயிருங்க. மைக்க பிடிச்சிக்கிட்டு. ஆமாம், அதை மட்டும் கண்டென்ட்டாக வச்சுட்டு மீதி நல்லா கூத்து வச்சுருக்கலாம். ஆமாம் ப்ரோ, ஃபஸ்ட்டே வந்து பேசி விட்ருவோம் 5 நிமிஷம். என்ன பண்ணுறது, அதை ஆட் பண்ணிக்கலாம் நடுவில். எதை இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்து ப்ரோ அடுத்த தடவை என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ப்ரோ அடுத்து அதெல்லாம் பேக் பிஹைண்ட் சீன்ஸ்ல பேச வேண்டியது, கண்டென்ட்க்கு அப்புறம் பேச வேண்டிய கண்டென்ட் 20 மினிட்ஸ் நம்ம ஃபுல்லாக வந்து கண்டென்ட்டே பேசிடுவோம். அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அடுத்து 1 மணி நேரம். ஆமாம், அப்படி இல்லைன்னா ஒரு எபிசோட் சிரிப்போம், இன்னொரு எபிசோட் இந்த மாதிரி காக்கா குருவி கற்று விட்டுருலாம். அதை அப்படியே ஒரு இதாக கொண்டு என்னமோ காக்கா குருவி கத்துற மாதிரி பேசுறீங்க. அதான் நானும் கேட்குறேன். கண்டென்ட் இல்லையே. அவ்வளோதான். அப்போ இந்த வாரம் முடிஞ்சா எல்லா வாரம் முடிஞ்சு 1.5 நிமிஷத்துக்கு முடியுங்க. சரி, ராப்பப் பண்ணிக்கலாமா? ஆரம்ப போகலாம் ப்ரோ. சரி, அனைவருக்கும் இவ்வளோ நேரம் இந்த மொக்கையும் பார்த்துட்டு நீங்கள் இன்னும் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோயிலோ சர்ச்சோ மசூதியோ ஏதோ ஒன்று கட்டலாம். இல்லை, ஆர்டேட்டா செலவு வச்சு கும்பிட சொல்லுங்க. எல்லாமே இதுக்கு மேலே நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா எல்லாருக்கும் வீட்டுக்கு பர்சனலைஸ்டாக ஆர்டேட்டா பாபிள் ஹெட் அனுப்புகிறோம். சரியா? மறக்காமல் அட்ரஸ் அனுப்பிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் FG பாட்காஸ்ட் இந்தியா ஃபாலோ பண்ணுங்கள். See you next week. Bye bye. ஆர்டேட்டா வாழ்க. ப்ளூ சட்டை #ப்ளூ சட்டை எபிசோட் டைட்டில் சொல்றா. ஆர்டேட்டா எபிசோட் டைட்டில் சொல்றா. ஆர்டேட்டா ப்ரோ, அது போன எபிசோட்ரா. சரி விடுங்க, நான் இங்க போன ப்ளூ சட்டை மாறேன். ஐயோ தப்பு. மாறா ஜெயிச்சிட்ட மாறான்னு சொல்லணும். மாறான்னு சொல்லு. ஜெயிச்சிட்ட மாறா. ப்ளூ மாறன் ஜெயிச்சிட்ட மாறா. ப்ளூ மாறன் பா. நீலமாறன் நீலமாறன் முடிச்சிருங்க. மறக்காம ஆட்டிடுங்க மணியை. ஓகே ஆமா வேண்டிங்க. ஆர்டேட்டா வாழ்க. இது வேற நான் எந்திரிச்சா மாட்டிப்பேனே.
அது வேற